இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 177வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா டாக்டர் P. அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், சேலம் மாவட்டம் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி, மற்றும் ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செயலாளர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி. இன்றைய கருத்தரங்கின் வரவேற்புரை வழங்கவிருப்பவர் டாக்டர் G. மதன்மோகன் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆ. சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். தலைப்பு: பணி நிச்சயம் பயிற்சிக்கு வாரீர். இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்க்கவிருப்பவர் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள். இன்றைய கருத்தரங்கிற்கு நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 177வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்கிறேன். நன்றி. Thanks, Dr. Abhirami Madam, for your nice introduction. தேங்க்யூ சார். நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையா தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து வில் இன்வைட் டாக்டர் மதன் மோகன் சார் டு கிவ் வெல்கம் அட்ரஸ். Thanks for the opportunity. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். A very warm evening, a very warm good evening to all who have assembled today for this online meeting of our congregation. நம்மளுடைய காங்கிரேஷனுடைய இந்த இணைய வழி கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். அகெயின் ஒரு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல சர்வீஸ்ல டிசேபிள்ட் ஆனவங்க, அதாவது இப்போ வந்து டிசேபிள்டா நம்ம ஜாயின் பண்றோம், தட் இஸ் அதுவும் ப்ரொமோஷனுக்கு வி ஆர் ட்ரையிங். இது என்னன்னா சர்வீஸ்ல நல்லபடியா சர்வீஸ்ல வந்தாச்சு, அதுக்கப்புறமா தே கெட் லோகமண்டா டிசேபிள், அந்த மாதிரி ஒருத்தர் ஆயிருக்காரு போல, 75% டிசேபிள் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப் ஹரியானா அது ஒரு ரூலிங் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், புதுமையான ஒரு கேஸ் அது. ஸோ தட்ஸ் ஃபைன். அதாவது சர்வீஸ்ல வந்த அப்புறம் டிசேபிள் ஆனவங்களுக்கு கூட அந்த ப்ரொமோஷன் ரிசர்வேஷன் இஸ் தேர் அப்படின்றது வந்து இட் வாஸ் குட், இட்ஸ் குட். ஆனால் இது நம்ம சர்வீஸ்ல இருக்கிறவங்க, டிசேபிள்டு சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கே வந்து ப்ரொமோஷன் இங்கே கொடுக்குறாங்களா அப்படின்றதே வந்து பெரிய சண்டையா இருக்கு இப்போ. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து சம்திங் ரிமார்க்கபிள் ஜட்மெண்ட். அண்ட் இன்னொரு வி கீப் டிஸ்கஸிங் அபவுட் திஸ், நம்மளுடைய டிசேபிள்டுக்கான அட்ராசிட்டிஸ், அதுவும் ஒரு லேண்ட்லைட் வந்துச்சு. ஒரு 23 வயசு பெண் வந்து லேர்னிங் டிசேபிள் அண்ட் ஸ்பீச் டிசேபிள், ஷி ஹாஸ் பீன் கேங் ரேப்ட். ஸோ அவங்க ப்ரெக்னன்சி வந்த அப்புறம் தான் அந்த விஷயமே வந்து வெளியில வருது, வெளிச்சத்துக்கு வருது, என்கொயரி பண்றாங்க. ஸோ ஐ கெப்ட் ப்ரோபகேட்டிங் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் டிசேபிள் விமன். அது வந்து ஒரு மைனருக்கு எதிராக செய்கிற அந்த அட்ராசிட்டிஸ்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி அதை செய்யணும், அந்த போர்க்கோ அந்த இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐ கீப் வலியுறுத்தினே வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன அபிப்பிராயம். அதோட வந்து we will start our program, today's program.
நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய தலைவர்கள் டிஏபி வத்துக்குட்டி சார் இஸ் இன் ஆப்சென்ஷியா, ஏதோ முக்கியமான ப்ரோக்ராம் இருக்காருன்னு சொல்லி அபிராமி மேம் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் டு ஹாவ் அ லீடர் லைக் அத்தியானா சார். ஸோ வி ஹாவ் இட்ஸ் a real pleasure to welcome our own Athiyana sir as well along with DAP sir. So ரெண்டு பேருமே வந்து they are really doing some wonders in the field of disability welfare and rehabilitation. So welcome both of you sir. அவர் நம்ம தலைவர் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேரையும் வந்து வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அடுத்த நம்மளுடைய இரண்டு பேராண்மை உள்ள நம்ம ஆயுர்குடி ஆட்கள், நம்மளுடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் மற்றும் சங்கர்ராமன் சார். ஸோ இருவரையும் அகெயின் யூனோ அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றதுல வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளஷர் டு see stalwarts who are here with us. In fact, we are with those stalwarts actually. So it's a real pleasure to welcome these gentlemen. வாங்க சார், வெல்கம் சார், ப்ளீஸ் உங்களை வரவேற்கிறோம். அடுத்தது என்னுடைய நண்பர் சிதம்பரம். ஐ திங்க் இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு அவர் தான் வந்து இஸ் கோயிங் டு டெலிவர் அ ஸ்பெஷல் அட்ரஸ் அண்ட் ஐ எம் ரியலி ஈகர் டு வாட்ச் டு see what it is all about. வெல்கம் சிதம்பரம் சார். அண்ட் அடுத்தது நம்மளுடைய கோபிநாத் சார், அட்வொகேட் சுரேஷ், இளங்கோவன், நம்மளுடைய பகவதி, இருளப்பன். ஸோ ஆல் who are really enthusiastic. பெங்களூர் கர்நாடகாலேருந்து நம்மளுடைய சவா சார் ஆஸ் யூஷுவல் அனைத்து ப்ரோக்ராம்களும் அவரும் வந்துடுறாரு. வெல்கம் சவா சார். அண்ட் சிவகாமி சுந்தரி மேடம், ஐ ஆல்வேஸ் feel I always reiterate in our program she is a real star. She is doing the sign language interpretation. So it's really nice to have you Sivagami madam. Welcome madam. And நம்ம சின்னவங்க சார் சொன்ன மாதிரி it's a good start with the the schedule, the program schedule. நம்மளுடைய டாக்டர் அபிராமி, she is really nice. She gives a real nice start to the program with a nice voice. So I welcome her. அண்ட் நம்ம ப்ரோக்ராம்ல வந்து வர அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்கிறோம். பேர் வந்து ஒவ்வொருத்தர் பேர் எனக்கு சொல்ல முடியலை, பார்க்க முடியலை, அதனால சொல்ல முடியலை. பட் whoever has come, எஸ்பெஷலி நம்ம கோபி சார். கோபி சார், நம்மளுடைய ஆயுர்குடி கோபி சார் வந்து he is really doing excellent service regarding this meeting and for all the services for the disabled. Welcome Gopi sir. And as I said, all the good souls, all the good hearts who are here with us. It's a real pleasure to have all of you with us. So I'm welcoming each one of you for this program. Hope to have an excellent program today. With that, thanks for the opportunity. Miga nandri. It's back to Chidambaram sir. Thank you sir. Back to you sir. Chidambaram sir, I'm done. Yes sir, yes sir. Thank you Madan sir for your nice welcome speech. முன்னாடி நம்ம வந்து திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து சார் வந்து வாரம் ஒரு தகவலுங்கிற மாதிரி இன்றைக்கி 2 தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அற்புதமாக இருக்கு. அவர் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம படிக்காத தகவல்கள். இஸ் கிவிங் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் டு பிஃபோர் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெல்கமிங் ஸ்பீச். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்ஸ் மதன் சார் ஃபார் திஸ் எஃபர்ட். சார் விடுபட்ட ஒரு சில பேர்களை பார்க்க போனால் நம்முடைய சுந்தர் ஃப்ரம் விழுப்புரம், அப்புறம் வந்து நம்மளுடைய சேலத்திலேருந்து நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலேருந்து டாக்டர் மாலதி மேடம், அது மாதிரி நிறைய கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் குமார், அப்புறம் ஜாகிர் ஹுசேன் ஃப்ரம் சேலம், பாலமுருகன் ஃப்ரம் திருவாரூர், புஷ்பராஜ் ஃப்ரம் சிவகங்கை, வீல் சேர் ட்ரஸ்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி. இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் இருந்து நம்முடைய டிபிஓவுக்கு வந்து ஆட்களை வந்து தே வி கீப் கமிங். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரையும் வரவேற்கிறோம். வரவேற்பதோடு இன்றைக்கான டைரக்ட்லி வில் மூவ் ஆன் டு த டாபிக். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டால்வார்ட்ஸ் சொல்லக்கூடிய நம்முடைய 4 பெரியவர்கள் 5 பெரியவர்களும் வந்து இன்றைக்கி நந்தகுமார் சார் உட்பட வந்து யாருமே இப்போ இங்கே இல்லை. எல்லோரும் வந்து ஆவணி மேபி பிள்ளையார் ஊர்வலத்தில் இருக்காங்களா, இல்லாட்டி வந்து ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய திருமணங்கள், நிறைய என்கேஜ்மெண்ட் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதில் இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படின்றதுனால வந்து 177வது வாரமாக வந்து நாம் வந்து
அதாவது 2ஆம் தலைமுறைகளான நாமெல்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய பெரியோர்களுடைய ஆசியுடன் 5 பெரியோர்களுடைய ஆசியுடன் நம்முடைய பேரவை வந்து வீரண்டை போடுகிறது என்றால், அது நம்ம அந்த கிரெடிட் நம்ம எல்லாருக்குமே போய் சேரும். அவங்களுடைய ஆசிக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க இன் ஆப்சன்சியா வி ஆர் வெல்கமிங் தெம். தட் இஸ் a ஸ்மால் வாட் டு சே நோ ஒரு ஒரு இன்டென்டட்னஸ் சொல்லலாம். இல்லாட்டி வந்து அவங்களுக்கான ஒரு ரிமெம்பர் பண்றது மூலியமா அவங்களுக்கான அந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ வந்திருக்கிறவங்களோட நான் வந்து நிகழ்ச்சி நடத்துறோம். அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தோன்னா, இந்த தலைப்புகள் அதாவது இப்போ கடந்த வாரம் அந்த மிகச்சிறந்த ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வந்து நம்ம தீபக்குமார் குப்தா சார் தான் வந்து இது பண்ணி சொன்ன லதா அப்படிங்கிற வந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து அவங்களுடைய கணவரை தான் நம்ம அழைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இன்னைக்கு தலைப்பே பார்த்தோம்னா வந்து ஒரு இந்த இந்த கேர்டேக்கர்ஸுடைய அந்த கேர்டேக்கர்ஸ் அவங்களுடைய பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி குரு அவரை வந்து நம்ம அழைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கிடையில் வந்து இந்த ஒரு அவங்க இடையில நான் பேசலை. ஸோ அதுக்கிடையில் வந்து ஒரு இம்பார்ட்டான விஷயம் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால வந்து இன்னைக்கு வந்து தலைப்பு நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக ஃப்ரைடே நைட்டு நான் வந்து இதை வந்து திங்க் பண்ணும்போது வளங்களை வாரி வழங்க வாரீர், பணி நிச்சயம் தேவை, அவசியம் தேவை, பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். நேத்திக்கு மார்னிங் ஒரு 7:30 மணிக்கு சனிக்கிழமை 7:30 மணிக்கு வந்து யூஸ்வலாக வந்து அட்வொகேட் யூஸ் டு கால் மீ. அவர் ஃபோன் பண்ணும்போதே வந்து ஒரு இதுவாக தான் ஃபோன் பண்ணுவார் அவர். 7:30 ஆயிடுச்சு சனிக்கிழமைன்னு சொல்லி தான் அடிப்பார் அவர். ஸோ அவர் அடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா வந்து பணி நிச்சயம் பயிற்சி அவசியம் அப்படிங்கிற தலைப்பு நம்ம சொல்லிட்டோம். சரி, அவர் சொல்லிட்டு அவரே நீங்கள் எதனா ஒரு ரிசோர்ஸ் பர்சன் போடுங்க சார். ஏன்னா போன வாரம் வந்து தீபக்குமார் குப்தா பண்ணாரு, இந்த வாரம் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த பர்சன், திஸ் இஸ் தலைப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து 2-3 நிமிஷத்தில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்களே இதை பேசுறீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால வந்து நானே இதை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தாச்சு. இது ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா, அதாவது இதை வந்து ஆல்வேஸ் வி திங்க் இந்த வாரத்துக்கு என்ன போடணும், அதுக்கான நெசசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து பண்ணுவோம். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் வந்து 2-3 நாட்களுக்கு முன்னாடி கடந்த 28ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் வந்து நிகழ்ச்சியை வந்து நான் இனாகரேட் பண்ணோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா வந்து யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்காக மாற்றுத்திறனாளிகளை வந்து ஓராண்டுக்கான பயிற்சி நம்ம வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறோம். இதில் வந்து ராஜேஷ் அகர்வால் சார் டிபிடபிள்யூடி செக்ரட்டரி வந்து டெல்லியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் நம்ம கோவிந்தராஜ் சார் வந்து இன் பர்சன் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து விதமான உயர் அதிகாரிகள், எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பிரகாஷ் பாபு சார், ரிஜிஸ்ட்ரார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ வந்து ராஜேஷ் அகர்வால் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் வந்து பயிற்சிகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து எடுத்து நடத்துறதுக்கும் இன்னைக்கு நிறுவனங்கள் முன் வரல. 2வது பார்த்தோம் பயிற்சி எடுக்கிறதுக்கும் வந்து மக்களுக்கு அது விஷயங்கள் போய் சேரலை. அதனால அது வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை பற்றி நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 1 or 2 months முன்னாடி கனகசோபா சார் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான அலாட்மெண்ட் பார்த்தோன்னா 1000 பேருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் அலாட்மெண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா எந்த விதமான போட்டித் தேர்வு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த வாரம் கூட நம்ம பேசும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம 125 வாரத்தில் பேசும்போது கூட வந்து டாக்டர் குமார் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஆர்டிஐல கலெக்ட் பண்ண விஷயங்கள், அதாவது அனைத்து விதமான மத்திய அரசு பணிகள் இருக்கக்கூடிய பணி வாய்ப்புகள் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பேக்லாக் வேகன்சி கண்டுபிடிக்கும் போது கிட்டத்தட்ட 65,000 பணிகள் வந்து காலியாக இருக்குது. அப்போ 65,000 பணிகள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராஜேஷ் அகர்வால் சார் வந்து அதுக்கு துரிதமாக நடவடிக்கை வந்து எடுப்பார். அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு அதுக்கான ஆட்கள் நம்ம கையில் இல்லை. இதுதான் வந்து உண்மை. அப்போ அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நமக்கான அந்த ஸ்கில்லிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா
நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனே போடுறதில்ல. அப்ளிகேஷன் போட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் ரொம்ப குறைவான கட் ஆஃப் மார்க் வச்சு பாஸ் எழுதினா கூட நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடைபெறலங்கிறது தான் வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல்கள். நம்ம சொல்லலாம், இல்ல நான் எழுதுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படி சொல்லாமே தவிர, ஆனா எண்ணிக்கையை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒருத்தர் 2 பேரும் எழுதியிருப்போமோ தவிர, கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா வந்து நம்முடைய எண்ணிக்கைகள் ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் நில்லுன்னு தான் சொல்லணும். 0.001 அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பணி வாய்ப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 பணிகள் வந்து வாய்ப்பு இருக்கு. 100க்கு 100 பணிகள் இருக்குன்னா, அதுக்கு 4 விழுக்காடு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்ல குடுக்கணும். ஆனா, இன்னைக்கு இருக்கிற டேட்டா பிரகாரம் பார்த்தோன்னா வந்து 0.01% தான். அதாவது என்னன்னா 1% வர்றதுக்கு கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அ 10 மடங்கு வந்து அதுக்காக நம்ம வந்து ஆட்கள் இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கான பயிற்சிகள் ஆட்கள் வரலங்கிறது உண்மையான ஒரு தகவல். அதை நிறைவு செய்யணும் என்ன பண்ணணும்னா, அதான் இப்ப டிபிடபிள்யூடி வந்து இதுமாரி முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு பணி வாய்ப்புகள வந்து பயிற்சி குடுத்து, அவர்களை வந்து அத வந்து அவர்களுக்கு திறன் மேம்பாடு பண்ணுவோம். திறன் பண்ணுவதன் மூலமாக அவர்கள வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து ஈஸியா அவங்கள வந்து அணுகி, போட்டித் தேர்வுல வந்து அவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைச்சு, ஓரளவுக்கு வந்து இந்த சமூக நீதி வந்து நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா, இந்த 1000 பேர் ஒதுக்கீட்டுல கூட பார்த்தோம்னா, இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா வந்து நவ் வி ஆர் அப்ரோச்சிங் த 9த் மந்த். ஆ இந்த இந்த ஆண்டுக்கான இந்த நிதி ஆண்டுகள விட இந்த ஆண்டுக்குன்னு பார்க்க போனா 9வது மாசம் நம்ம இருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 3 மாசங்கள் தான். ஆனா, ஆ பயிற்சிக்காக வந்து அ என்ரோல் பண்ணியிருக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 250 பேர் தான். இந்த ஆண்டுல வந்து அந்த MSJI உடைய போர்ட்டல்ல வந்து பதிவுக்காக இணைஞ்சிருக்கிறவங்க. இவங்க என்னென்ன பணிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு துறை அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பணிகளுக்கு பயிற்சிகள் தரோம். நம்ம பணிச்செயல்கள் துவங்கியிருக்கு, அது பயிற்சி தரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் எக்ஸாமுக்கு அது வந்து சிஆர்சி தேவனகிரி மாதிரி இருக்கக்கூடிய சிஆர்சிஸ் வந்து நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட சிஆர்சிஸ் இருக்கிற மாதிரி நமக்கு கணக்கு இருக்குது. அந்த 30 சிஆர்சிஸ்ல அந்த மற்ற பயிற்சிகள் தராங்க. 9 நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட தனியார் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லயும் அந்த பயிற்சிகள் தராங்க. இதோடு மட்டும் இல்லாம தனியார் துறையோடும் மற்ற பல்கலைக்கழகத்தோடும் அவங்க வந்து டைப் பண்றது புரிந்துணர்வு செய்வதற்காக அவங்க வந்து முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அகர்வால் சார் சொன்னார். அந்த தகவலை நம்ம சொல்லி நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து உடனடியாக வந்து அதுக்கு எந்த விதமான கிரைட்டீரியா ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னன்னு கேட்டோம்னா வயது ஒரு கிரைட்டீரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் சீலிங்கிறது ஒரு கிரைட்டீரியா ஃபார் ஃபண்ட் வாங்குறதுக்கு, அதாவது ஸ்டைஃபண்ட் வாங்குறதுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வேணான்னா அந்த ஏஜுக்குள்ளே இருந்தாருன்னா இன்கம் அதிகமாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஸ்டைஃபண்ட் இல்லாமல் கூட பயிற்சி தரலாம். ஆனால் கண்டிப்பாக பயிற்சி வழங்கப்படும். அவருடைய குவாலிஃபிகேஷன் மினிமம் டிகிரி வந்து அந்த பயிற்சிக்கு ஏற்ற டிகிரி இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு +2 இருந்தால் போதும் ஒரு சில பணிகளுக்கு. ஒரு சில பணிகளுக்கு வந்து டிகிரி வேணும். ஆனால் இப்போ யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து மினிமம் வந்து கிராஜுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு, மாற்றுத்திறனாளி இருக்காருன்னா அவரை தாராளமாக நீங்கள் வந்து இந்த பயிற்சிக்கு நீங்கள் உடனடியாக அனுப்பலாம். இது என்ன கொடுக்குறோம்னு கேட்டால் ஒரு பியூட்டி என்ன பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் என்னன்னு கேட்டோம்னா பொதுவாக மற்ற துறைகளில் கொடுக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களில் கொடுக்கக்கூடியதில் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க வந்து தங்குற இடமோ உணவோ தருவதில்லை. அது ஒரு மிகப்பெரிய குறையா பார்க்கப்படுது. அது வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை வந்து நிறைவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அரசாங்கம். ஏன்னா என்னோட என்ரோல்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால. ஆனா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறோம். தங்குறதுக்கு இடம், உணவு அதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நாமினலா தான் சார்ஜ் பண்றோம். அந்த நாமினல் ஃபீஸ் கூட பார்த்தோம்னா வந்து அவங்க வரக்கூடிய அந்த உதவித்தொகையிலிருந்து அவங்க கட்டிடலாம். அதாவது என்னன்னா இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு வந்து 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம். டைரக்டா வந்து அந்த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் பெனிஃபிஷியரி வந்து மினிமம் அட்டெண்டன்ஸ் வந்து 10 கிளாஸ் நடக்குதுன்னா, அது 7 கிளாஸ் வந்து அவசியம் கலந்து இருக்கணும். மீதி வந்து 3 கிளாஸ் வந்து அவர் வந்து வேற ஏதோ ஒரு பணி நிமித்தமாவோ, இல்லாட்டி வந்து உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு பிரச்சனை 100% அட்டெண்ட் பண்ணா பாராட்டலாம். அவர் நல்லா பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் 7 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். 100 கிளாஸ்னா 70 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நீதி. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தந்த மாதம் அவங்களுக்கான உதவித்தொகை வரும். ஒரு விஷயம். இந்த கோச்சிங் எவ்வளோ தராங்கன்னா மாதம் 6000 ரூபாய் வந்து உதவித்தொகை கிடைக்கும்.
இது. ஆனா, இப்ப நாங்க வந்து இப்ப குடுக்குற வசதிகள் பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஏசி ரூம், டபுள் பெட்டட் ஏசி ரூம் குடுத்துருக்குறோம். அவங்களுக்கு சார்ஜ் பண்றது பார்த்தோம்னா வந்து மாசத்துக்கு ரூ. 1500 தான் சார்ஜ் பண்றோம் ஃபார் அக்காமடேஷன். ஃபுட்டுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரூ. 2500 சாரி ரூ. 3100 சார்ஜ் பண்றோம். அப்போ ஆக புட்டுகெதர் பார்த்தோம்னா 2த்தையும் சேர்த்து பார்க்கும்போது ரூ. 4500 ரூ. 4600 தான் வந்து அவருக்கு வந்து மாதாந்திர செலவு வரும். அந்த ரூ. 6000 தான் ஒரு செலவு போக மீதி ரூ. 1400 வந்து அவருடைய ஓன் கை செலவு வச்சுக்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து புத்தகங்கள் வாங்குவதற்கு அவங்களுக்கு வந்து காசு தராங்க. இது இல்லாம நாம என்ன பண்றோம்னா, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில அவங்களுக்கான படிப்புக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே குடுத்துடுறோம். கிளாஸஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எதுவுமே அமௌண்ட் எஜுகேஷனுக்காக ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல. இந்த மாரி விஷயத்தைகள் நம்ம வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். இதே மாரி வசதிகள் வந்து பேங்க் எக்ஸாமுக்காக நெறைய இந்த கம்போசிட் ரீஹாபிலிடேஷன் சென்டர் சொல்லக்கூடிய சிஆர்சிஸ்ல நெறைய சிஆர்சிஸ்ல முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல கூட பார்த்தோம்னா வந்து ஸ்டைஃபண்ட் இருக்குது. அது வந்து 6 மாத பயிற்சிகள். பேங்க் எக்ஸாமுக்கு அப்படி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள வந்து நாம வந்து நம்ம பகுதியில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறது ஒண்ணு. சரி இப்போ வந்து இல்ல சார் அவங்களால வந்து பயிற்சி சேரணும்னு ஆசை இருக்கு. அதனால அவங்களால வந்து அ அ நகர்வுல வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி இருக்காங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து இது மாரி போட்டித் தேர்வுக்கு வந்து தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்களுக்கான திறமைகள் இருக்குதுன்னா, அதையே கூட நாம வந்து முதல்ல நம்ம டாக்குமெண்ட் பண்ணி இப்ப நம்ம எதிரும் அஷூரன்ஸ் குடுக்க விரும்பல. அத நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம்னா, அவங்கள எப்படி ரீச் பண்றது? அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா, அத பத்திலாம் வந்து வி ஹேவ் பீன் டெலிபரேட்டிங் அமாங் அவர் செல்ஃப். அத எப்படி நம்ம ரீச் பண்றது அந்த மாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு? இப்ப அவங்களுக்கு என்ன மாரி உதவிகள் தேவைப்படும்? அத வந்து எப்படி வந்து வெதர் ஃபுல் கவரேஜ் இந்த ரூ. 6000 ஸ்டைபண்ட் குடுக்கறதா? இல்ல அதோட குறைவா குடுக்கலாமா? குறைவா குடுக்கலாம்னா என்னன்னா, ஆ அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து எதுவும் வந்து பழக்க முடியாது. ஏன்னா, இப்ப இந்த அட்டெண்டன்ஸ் குடுக்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் குடுக்கணும். ஒரு கிளாஸ்க்கு வராங்கன்னா, கிளாஸ் ஆரம்பிக்கவும் சரி, அது முடியும் போதும் அந்த ஆசிரியர் முதற்கொண்டு மாணவர்கள் அனைவரும் வந்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் குடுத்தா தான் அங்க டாக்குமெண்ட் ஆகும். அது அந்த மாரி ஒரு பாசிபிலிட்டீஸ் நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க அந்த கலந்துக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி வந்து அவங்க என்ஷூர் பண்றது அவங்களோட பார்ட்டிசிபேஷன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கா நம்ம வந்து அத கொஞ்சக்கான விடயத்த நம்ம தேடுனோம்னா, நிச்சயமா வந்து அந்த மாரி மக்களுக்கும் இந்த மாரி பயிற்சிகள கொண்டு சேர்க்கப்பட பட முடியும். இப்ப நம்ம ரிக்வெஸ்ட் பண்றது என்ன கேட்கிறோம் அந்த பேரவையிலன்னா, நம்ம பலதரப்பட்ட பகுதிகள்ல நம்ம இருக்கிறோம். நமக்கு நெறைய பேர் தேவைகள் சொல்லுவாங்க. ஆனா, நம்மளால வந்து அந்த நேரத்துல வந்து அதுக்கான ஒரு விடயம் கிடைக்காம இருக்கலாம். பட் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த மாரி எல்லாம் டெய்லி டே ஸ்காலர் மாரி நாங்க போயிட்டு வருவோம் அப்டின்னாலுமே, நீங்க அவங்கள வந்து அனுப்பலாம். எங்களுடைய அனுபவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள் 13 நாள் முடிஞ்சிருக்குது. இங்க நாங்க அனுபவிக்கிறது என்னன்னா, புதுச்சேரியிலருந்து மக்கள் வந்து ஒரு 6, 7 பேர் பதிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து டே ஸ்காலரா வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இன்னும் வரவும் இல்ல. ஆகவே வந்து என்னன்னா, சொல்லுவாங்க அது வந்து ஸ்டைஃபண்ட் கிடைச்சிரும் ஏதோ ஒரு ஆர்வத்துல மக்கள் சேர்றாங்க. அது வந்து நாம வந்து சொல்லணும். அது மாரி அவங்களுக்கு மக்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணி நீங்க வந்து இப்போ இந்த ரூ. 6000 நீ வாங்கி குடும்பத்துக்கு குடுத்து தான் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வாங்குற ஓராண்டுக்கு நீங்க வாங்குற உதவிகள வந்து நீங்க அதுக்கு செலவு பண்ணி உங்களுடைய கல்விய நீங்க தரத்த வந்து மேம்படுத்திக்கோங்க. பண்ணீங்கன்னா, உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். கை நிறைய உங்களால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு ஒரு தாட் நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும். சரி இப்ப இங்க நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல என்ன குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிஷனல் ஸ்கில் அதாவது இது மட்டும் கிடையாது. இப்ப நாங்க ப்ரிப்பேர் பண்றது என்ன பண்றோம்னு கேட்டோம்னா வந்து பிலிம்ஸ்க்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. நாம என்ன குடுக்குறோங்கன்னா, மெயின் எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ போற அளவுக்கு வந்து இன்டர்வியூக்கான விஷயத்த நம்ம உங்களுக்கு பயிற்சியா குடுக்குறோம். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து மதன் சாரும், நானும் சேர்ந்து இது நம்ம எடுத்து பண்றதுனால, முழு சப்போர்ட் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல இருக்கிறதுனால, இது ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு ட்ரெய்னிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பயிற்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆ அதுக்கு நெறைய சப்போர்ட் வந்து இப்ப பல்கலைக்கழகத்துல குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த பயிற்சி வந்து முழுமையா நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா, இப்ப 40ங்கிறது வந்து நாம வந்து ஒரு 100 பேர் நம்ம வந்து எங்களுக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னா, 100 பேரையும் நம்ம வந்து அட்மிட் பண்ண முடியும் நம்மனால. இப்ப இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மகிட்ட மக்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றோம், நம்ம வந்து பார்த்தா அரசாங்கம் இது செய்யல, அத செய்யல அப்படிங்கிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம். ஆகவே இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அடுத்த கட்ட நம்ம கிராமத்துல நம்ம தெருவுல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத வந்து உங்களை தவிர மிகப்பெரிய அம்பாசிடர் எங்களுக்கு யாரும் இருக்க முடியாது. ஆகவே இதை வந்து நம்ம உடனடியா நம்ம உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பு நம்ம வச்சிருக்கிறோம்.
இதை நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் சொல்லி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இது ஒன்று. இது ஒரு விஷயம். அடுத்த பிரகாரம் பார்த்தோம்னா வந்து இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி கோச்சிங்ஸ் ஒரு 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 ட்ரைனிங் சென்டர் போனால் ஒரு ஒரு ட்ரைனிங் சென்டரில் போனால் எவ்வளோ ஆகும்னு கேட்டோம்னா அங்கே ட்ரைனிங் சென்டரில் சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, முழுமையாக ஃப்ரீன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறதுக்கு இப்போ கிட்ட நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாணவர்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும். எவ்வளோ கட்டியிருக்காங்க கேட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய் குறைவெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. 48,000 50,000 வந்து இதுக்கான ஃபீஸாகவே கட்டியிருக்கிறாங்க அந்த இதுக்காகவே. ஆனால் கோச்சிங் எல்லாம் ஃப்ரீ. ஆனால் வந்து ஜிஎஸ்டி கட்டணுன்றாங்க. ஆனால் அவங்களுக்கான தங்கும் வசதி உணவு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் அது இல்லை. ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பார்த்தோம்னா வந்து என்னதான் ஒரு வேர்ல்ட் கிளாஸாக இருந்தாலுமே அவனுக்கான ஒரு மற்ற வசதிகள் நம்ம செய்யணும். அந்த வசதிகள் செய்தால் ஒழிய இந்த பயிற்சி வந்து முழுமை பெறாது. இப்போ மற்றபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கூட தமிழக அரசாங்கம் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க. அது நல்ல நல்ல ப்ராக்டிஸ் அது. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சதுனால தெரியாதுங்கிறதுனால நம்ம வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக கொடுக்குறோம். இதே நெக்ஸ்ட் இயர் டிமாண்டு இது கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா 171 அப்ளிகேஷன் வந்தது. 171 அப்ளிகேஷனில் 40 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தோம்னா வந்து இந்த ஃபுட்டுக்கும் நீங்கள் வந்து இதுவும் காசு கட்டணும்னு சொன்னோடனே பெண் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா முழுமையாக வந்து நம்ம அதே ஒரு மாதிரி படிச்சிட்டோம். இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருந்து நம்ம அப்படியே அதே மாதிரி தாட்டில் வந்ததுனால நமக்கு எல்லாரும் ஒரு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அதே நம்ம குழந்தைங்க நம்ம கொண்டு போய் சிபிஎஸ்சிலையோ இல்லை நியர்பை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும்போது நம்ம அண்ணன் தம்பிங்களை சேர்க்கும்போது அக்கா தங்கச்சிகளை கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம தெரிஞ்சிருக்கோம். நான் அவங்களுக்கு வந்து அதிகம் ஃபீஸ் கட்டி தான் சேர்த்துருப்போம். அந்த ஒரு தாட் நமக்கு வரல. நாங்கள் என்ன சொன்னோன்னு கேட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கான ஒரு சப்சிடைஸ் ரேட் நீங்கள் சாப்பாடு கட்டிடுங்க, ஆனால் இதுக்கான உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். சொன்னாலுமே அவங்களுக்கு அதை கட்டுவதற்கான ஒரு 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 மனசே வரல. அதில் பின் வாங்கிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து மற்ற மாதிரி நிறுவனம் மாதிரி கிடையாது. வாங்கிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணுறது வந்து மத்திய அரசாங்கம் வாங்காது. ஏன்னா நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுனால நம்ம பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். எங்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மற்ற கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ. அதே ஒரு ஒரு பிஹெச்டி ஜாயின் பண்ணுறாங்க, எம்ஏ ஜாயின் பண்ணுறாங்க, பிஏ ஜாயின் பண்ணுறாங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஒரே ₹1 கூட கட்ட தேவையில்லை. முன்னாடினா ஒரு 1500 2000 காஸ்ட் டெபாசிட் கட்டணும். போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற நம்ம வைஸ் சான்சலர் வந்து அந்த காஸ்ட் டெபாசிட் கூட வேணான்ட்டார். அப்ளிகேஷன் போகிறதுல இருந்து நீ டிகிரி வாங்கிட்டு போகிற வரையும் ஒரே ஒரு பைசா கட்ட தேவையில்லை. அந்தளவுக்கு ஆக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்கீமுக்கு எதிர்பார்த்தாங்கன்னா நடக்காது. ஏன்னா அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா இவனுக்கு வந்து இவங்க இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஆஸ்பிரண்ட்டும் பார்த்தோம்னா வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதினாங்களா மே 24 எழுதுறாங்க, ஆகஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம் முடிக்கிறாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளார அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிரும். நல்லா திறமையாக பண்ணாங்களா அதுக்கு அடுத்த வருஷம் சம்பாதிக்க போகிறாங்க. இப்போ அவங்க வந்து முழுமையாக நான் வந்து இலவசமாக படிச்சுட்டு போகிறான் அப்படின்னு மைண்டில் வந்ததுன்னா அவங்களால வந்து ஒரு 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 எஃபெக்டிவ் பியூரோக்ராட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இருக்க முடியாதுன்னு சொல்லலை நாங்கள். ஆனால் அந்த ஒரு 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 டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன் வந்து இப்போ உருவாக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போகும்போது இது வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நிச்சயம் அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படி வரும்போது இது சொல்லும்போது அவங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அந்த இன்டர்வியூ பேனலில் உயரும் அப்படிங்கிறதுனால வி ஆர் மோல்டிங் நவ். இந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் அது மாதிரி டிபோ அமைப்புகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. செரிபிள் பாலசி 2க்கும் மேற்பட்ட ஊனமுற்றவங்க, மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, கை கால் ஊனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குறைபாடு உடையவங்க, கண் பார்வையில் முழுமையாக இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. செவித்திறன் குறைவுடையவங்களும் நம்ம சேர்க்கணும்னு ஆசை. அதனால தான் நம்ம வந்து சிவகாமி சுந்தரி மேடத்தை வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். மேடம் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நம்ம சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு வகையில் வந்து அரசு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அரசு வேலைக்கு போய் நம்ம வந்து சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுறோம். அவங்க அரசு பணியும் செஞ்சுக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முழு நேர சேவையாக வந்து இந்த மாதிரி பணி செய்யணும் அப்படி வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து ரெடியாக இருக்காங்க. வந்து நான் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கான விஷயங்களை பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ கூட இன்ட்ரோ
இன்ட்ரடக்ஷன் கூட முன்னாடி நான் உங்களோட ஷேர் பண்ணது. ஆகவே அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஒரு சிலருக்கு இல்லை சார் அவங்களால வந்து கோப்பப் பண்ண முடியும், அவங்களால வந்து ஈவன் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் இல்லைனாலும் அவங்களால பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டைரெக்டாக நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பகுதியில் இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்க்கணும். உடனடியாக நாளைக்கு கூட நீங்கள் வர சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஓடும். வெடிகாலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து இவங்க சொன்னார் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். உடனடியாக உங்கள் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு தகவல் கொடுங்க, அவங்கள வர சொல்லுங்கள். பேரண்டோடு வர சொல்லுங்கள். பேரண்ட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கலாம். இல்லை நீங்களே அழைச்சிட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து போங்க. ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெடியலை வந்து நீங்கள் உருவாக்கி தரீங்க. ஆகவே அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ பிரகாசமாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். என்னடா அது ஏதோ கூட்டு கேன்வாஸ் பண்ணுறான்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு கேன்வாசிங் தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பேர்டன் தான். ஆனால் என்னென்னா நம்முடைய ஆதங்கம் என்னன்னா இது வந்து இப்போ அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது வந்து போதும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வி நீட் டு அங்கே வந்து ஒரு 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 டிமாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வித் யூ. இது ஒரு விஷயம். இல்லை சார் அவனுக்கு வந்து என்ன திறமை இருக்குது, பேங்கிங் எக்ஸாம் திறமை இருக்கா, இல்லாட்டி வந்து யூபிஎஸ்சி திறமை இருக்கா, அவனுக்கு என்ன மாதிரி திறமை இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அது மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட அரேஞ்ச். நாங்களும் இப்போ வந்து ஃபோனில் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இல்லை நீங்களும் வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணிங்கன்னா அது நம்ம பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஒன்று. அடுத்து பார்த்தோன்னா நம்ம அமைப்பில் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இந்த பார்ட் ஆஃப் தட் இது. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் கேட்டோம், நிறைய வந்து இந்த SIPDA SIPDA ஸ்கீம் சொல்லுவாங்க, ஸ்கீம் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டிஸ். இந்த ஸ்கீம் மூலியமா வந்து அவேர்னஸ் ஜென்ரேஷனுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானே வந்து ஐ வாஸ் திங்கிங் ஒரு கூடிய விரைவில் வந்து நம்ம ஆன்லைனில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து ராஜேஷ் அகர்வால் சார் வந்தார். நம்முடைய அந்த வாராந்திர அந்த ஆன்லைன் நிகழ்ச்சி கூட நம்ம வந்து சார் டைம் வாங்கி நம்ம உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி மதுமதி மேடத்துக்கு இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாமா, கமிஷனர் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாமான்னு சொல்லி வி ஹேவ் பீன் திங்கிங். இதெல்லாம் நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். அதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டோம்னா நம்முடைய வாரம் நடத்துகிற இந்த மிகப்பெரிய ஒரு பேரவையினுடைய நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பேர் நிகழ்ச்சியாக வந்து இன்னைக்கு எல்லா லெவலில் போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா வந்து இப்போ இந்த ஜியோ இம்ப்ளிமெண்டேஷன் கூட பார்த்தோம்னா வந்து நீங்கள் வாங்க நாங்கள் உடனே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம், சிஎம்மோடையோ இல்லை டெப்டி சிஎம்மோடையோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னா அது நம்மளுடைய பேரவையினுடைய தொடர்ந்து நாம் நடத்துகிற வாராந்திர கூட்டங்கள். இந்த வாராந்திர கூட்டத்தில் படக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம ஏதோ போகிறோன்ற மாதிரி இல்லாமல், ஸோ இந்த வாரத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதாவது கடந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து சொன்னலதான் மேடம் சொன்ன மாதிரி வந்து அந்த வீல் சேர் விஷயங்களை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன துறைகளோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இது ஒரே ஒரு அமைப்பு. இப்போ நமக்குன்னு பார்த்தோன்னா பேரவைக்குன்னு பார்த்தோன்னா எந்த விதமான செக்ரட்டரியேட்டும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாரும் செக்ரட்டரியேட். ஆனால் வாரம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் பொறுப்புகள் எடுத்து பண்ணுறோம். வந்து அட்வொகேட் சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து அதை கரெக்டாக சனிக்கிழமை 7:30 மணிக்கு அடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு யார் அப்படின்னு கேட்குவார். அவர் யாரோ சொல்லியே கேட்குறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி யாருன்னு வந்து லிஸ்ட்டு போட்ட உடனே இளங்கோவன் சார் வந்து அவர் வாட்ஸ்அப் போனோன்னா அவர் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங். எங்கே இருந்தாலும் அவருடைய ரைஸ் மில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் இஷ்யூ. உடனடியாக இது பண்ணி போடுறாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா இல்லை அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டோம்னா உடனே மதன் சார் இல்லை கனக சகோதரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒத்த சிந்தனையுடைய மக்கள் வந்து இறங்கி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அபிராமி மேடம் தொடர்ந்து வந்துடுறாங்க, சிவகாமி மேடம் தொடர்ந்து வந்துடுறாங்க. சரிங்களா? இது ஒவ்வொருத்தரும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த பேரவை வந்து மிக அருமையாக போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தோன்னா அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே இந்த வாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ இங்கே இருக்குது அப்படின்னா பேரவையை கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. எவ்ரிபடி இண்டிபெண்ட் என்டிட்டிஸ். நாம் என்ன பண்ணலாம்னா அந்த நபரோடு நம்ம தொடர்பு கொண்டு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ வந்து அக்பர் வந்து போன வாரம் வந்து கேட்டாங்க, இது மாதிரி வந்து வாணியம்பாடி அப்புறம் வந்து ஆம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் வந்து பண்ணல வந்து அக்சசபிளாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சேலம் அத்தியனா சாரும் ப்ளஸ் வந்து அந்த போன வாரம் அந்த சிறப்பு விருந்தினரும் கனெக்ட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி நந்தகுமார் சார் ஏற்கனவே அது மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வந்து வாணியம்பாடியில் கொடுத்துருக்காங்க, அது லிங்க் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அது வந்து என்னென்னா அந்த மொமெண்டம் வந்து ஸ்பீடப் ஆகும்.
இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியது பேரவை. இப்படிதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த வாரம் நடந்த இந்த இந்த விஷயங்கள் வந்து நீங்க வந்து உங்க பகுதியில உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து, ஒரு 10 நபர்கள வந்து நம்மளால கொண்டு வந்து சேர்க்க முடியும். வரக்கூடிய வாரத்தில கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, அதுதான் இந்த பேரவை கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா, இந்த 10 நபர்களுக்கு நீங்க வந்து வாழ்க்கைய உருவாக்கி தர்றீங்க. ஒரு ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் வந்து தே வில் பிளேஸ். ஒரு குரூப் 3, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் பணி வாங்கினான்னா, நாளைக்கு அவனே சொல்லனாலும் அவன் மனசாட்சி சொல்லி காட்டும். சோ அண்ட் சோ டைரக்ஷன்ல தானே நீ இந்த மாரி பணியில இருக்கிற அப்படின்னு சொல்லும். ஆனா மக்கள் அப்படி அந்த அளவுக்கு நன்றி இல்லாதவங்க கிடையாது. ஆனா நிச்சயம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த சோ அண்ட் சோ மூலியமா நான் இந்த பணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. ஆகவே எந்த ஒரு பணியும் வந்து நம்ம எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனாலும் நமக்கான நன்றி உணர்வோட வந்து நம்ம மக்கள் இருப்பாங்கங்கிறதுனால, நீங்க தயவு செய்து இந்த விஷயத்த வந்து மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அப்படிங்கிற என்னுடைய இது. ஆகவே அரசு பணி வந்து நிரந்தர பணிங்கிறது வந்து நிச்சயமா நம்மகிட்ட இருக்குது. நெறைய புரொபேஷனரி ஆஃபீசர்லாம் பார்த்தோம்னா வந்து, ஆ இது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால எஸ்பிஎல்சி பெரம்பூர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லேர்னிங் சென்டர் சொல்லுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்து, மணவாளன் ஒரு ஒரு சாரும், ரவீந்திரன் சாரும் சொல்லி 2 பேரோட இனிஷியேட்டிவ்ஸ்ல இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட மாற்று பார்வையற்றவர்களும், மாற்றுத்திறனாளிகளும் வந்து எஸ்பிஐல வந்து சமீப காலத்தில கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு இடையில 10, 15 ஆண்டுகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு புரொபேஷனல் ஆஃபீஸரா, ஜெனரல் மேனேஜரா இன்னைக்கு வந்து சிஸ்டம் ஆப்பரேட்டர்லாம் இருக்காங்கன்னா, அவங்க குடுத்த ஸ்பெஷல் ட்ரெய்னிங். ஆகவே ஸ்பெஷல் ட்ரெய்னிங்கிறது வந்து நிச்சயமா வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த பயிற்சி மூலியமா நம்ம வந்து நெறைய விஷயங்கள் நம்ம எக்ஸெல் பண்ணலாம். நிச்சயமா சொல்லப்போனா வந்து பார்த்தோம்னா வந்து, நம்மளே தெரியும். ஒரு சிலர் வந்து சிஸ்டத்த குடுத்துட்டா, அவன் வந்து நைட் அண்ட் டே தே வில் பி வித்தவுட் டயர்ட் தே வில் டூயிங். எஸ்பெஷலி இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு ஆர்டிஸ்டிக் நேச்சர் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து அவங்க ஈடுப ஈடு அவங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, வித்தவுட் டயர்ட் தே வில் பி டூயிங். அந்த ஒரு ஒரு அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் நம்மகிட்ட இருக்குது. அத வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம வந்து அத டியூன் பண்ணிட்டோம்னா, அப்புறம் வந்து நமக்கு பின்னாடி வந்து ஏனைய ஏனைய நல்லவர்களும் நல்ல நிலையில உள்ளவங்களும் நம்ம பின்னாடி இருப்பாங்கங்கிறதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து நம்ம வந்து சாதிக்கிறோமோ, அதெல்லாம் அங்கங்க வந்து நமக்கான அங்கீகாரமும் கிடைக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சனல் வித் டிசபிலிட்டி கோவிந்தராஜ் சார் வரும்போது, அவருக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் வந்து அவருடைய செக்ரட்டரி வந்து குடுத்திருக்காரு. எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் சொல்றாரு. அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் கேட்டோம்னா, கடந்த 6 மாசத்துல வந்து அவரு அவரு வந்து எடுத்துக்கின்ற களப்பணிகள் என்னங்கிறதும், அந்த விஷயத்த வந்து டாக்குமெண்ட் பண்ணி அங்க செக்ரட்டரி கிட்ட சப்மிட் பண்ண விஷயம். இப்படியெல்லாம் வந்து யாரும் பண்றதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது, நம்முடைய பணிகள நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி அங்க கன்சாலிடேட் பண்ணி சப்மிட் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அந்த மாரி விஷயங்கள இறங்கி செய்யும்போது, நமக்கான அக்னாலஜ்மென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வருது. அதுக்கு வந்து நமக்கு உண்மையா வந்து நமக்கு இன்னும் பயிற்சிகள் வேணும். அந்த பயிற்சிகள் இருந்தா தான் நம்ம வந்து அந்த மாரி விஷயங்கள் போக முடியும். இல்லன்னா என்ன ஆகும்னா, நாமளே வந்து ஒரு ஒரு தோய்வு ஒரு ஒரு மனசோர்வுல இருந்துருவோம். இன்னைக்கு வந்து ஆ அ வ முயற்சிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கான ஒரு பலம். அந்த முயற்சிய வந்து நம்ம எடுக்கணும். இப்போ கூட நாம இத சொல்லிக்கிட்ட விஷயங்கள வந்து உங்க மைண்ட்ல ஓடும்போது, நாம எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும், அந்த வயசு இருக்கும். ஆனா நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அந்த நபருக்கு நீங்க வந்து ஒரு வழிகாட்டுறீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து அந்த நபர் வந்து உங்கள வந்து நினைச்சு பார்ப்பார்ங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாரி பார்த்தோம்னா வந்து நீங்க இல்ல சார் அவங்களால வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா, அந்த மாரி நான் அந்த என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு எழுதுங்க. ஆ ஃபோன்ல கூட கூப்பிட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில சேர்க்க முடியாதா? அப்படிங்கிறத வந்து நானும் மதன் சாரு எல்லாம் திங்க் பண்ணி அவங்கள வந்து கனகசபாபதி சார்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, இளங்கோ சார் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவங்கள வந்து த்ரூ ஆன்லைன்லாச்சும் அவங்களுக்கு ரீச் பண்ணி அந்த பயிற்சி குடுக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். இந்த இதுல என்ன குடுக்குறோம்னு பார்த்தோம்னா, பயிற்சியில அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் அந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் மட்டும் இல்லாம, அவங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மென்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்ப்யூட்டர் ஸ்கில் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழு நேர பணி. இன்னைக்கு கூட சண்டே கூட மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால்ஃப் டே ஐ வாஸ் வித் த குரூப். அவங்களுக்கு என்னன்னா, ஒரு லீடர்ஷிப் ட்ரெய்னிங் குடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து ஹவ் டூ பிளான் யுவர் கரிக்குலம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஓவரால் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து எங்க போனாலும் அவர் வந்து ஒரு ஆளுமையோட ஒரு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த தலைப்பு. இன்னைக்கு வந்து பதவி நிச்சயம்
பயிற்சி அவசியம்ங்கிற தலைப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். மேலும் சபா சார் வந்து அந்த பேங்க் எக்ஸாம் பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. ஐம் ரிக்வெஸ்டிங் சபா சார் டு ஹேண்டில் திஸ் செஷன் நவ். சபா சார், ஆர் யூ தேர்? எஸ் சார், எஸ் சார். வணக்கம் வணக்கம் சார். சார், வணக்கம். கேட்குதுங்களா சார்? ஆடிபிள் சார்? கிளியரா இருக்கு சார், எக்ஸலண்டா இருக்கு. வணக்கம் சார். அருமையான ஸ்பீச் சார். உங்களுடைய யூபிஎஸ்சி கோச்சிங் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. ஸோ ஆக்சுவலாக புதுச்சேரி மாநிலம் புதுமைகளை புகுத்தும் பல்கலைக்கழகம், புதுச்சேரி பல்கலைக்கழகம். ஸோ இந்த ஸ்கீம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருந்து புதுச்சேரி பல்கலைக்கழகம் வந்து முதல்ல இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக ஏற்கனவே அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமான ஒரு கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி முதன்மை பல்கலைக்கழகமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு அணுகல் வசதியை நல்லா ஏற்படுத்தி ஒரு 24/7 லைப்ரரி ஃபெசிலிட்டியை, ஆக்சசிபிள் லைப்ரரி ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணி இளநிலை மற்றும் முதுநிலை கல்வி, பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ், அந்த கல்வியை இலவசமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் கொடுத்துட்டு இருக்குது. அதோட சேர்த்து இந்த வேலை வாய்ப்புக்கான பயிற்சியையும், அதாவது அந்த வேலை வாய்ப்பு கூட வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கான வேலை. ஸோ ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக, ஒரு வருட கால பயிற்சியை வந்து சிறப்பாக ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலே வந்து முதல் மத்திய பல்கலைக்கழகமாக, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் இந்த பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை முன்னெடுத்த, இந்த பயிற்சியை சிறப்பாக ஆரம்பிக்க முழு முயற்சி எடுத்த சிதம்பரம் சாருக்கும் மதன் மோகன் சாருக்கும் அந்த பல்கலைக்கழக அலுவலர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது ஆக்சுவலாக. லைக் ஒரு கோர்ஸை, அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸை, 1 இயர் கோர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, ஏற்கனவே பிஜி டிப்ளமா இன் ரீஹாபிலிட்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு 1 இயர் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட சேர்த்து இப்போ இந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்குது. இன்னும் இதோட சேர்த்து நீட் எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறை வந்து புதுவை பல்கலைக்கழகத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் சிஆர்சி, காம்போசிட் ரீஜனல் சென்டர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரெக்டாக இருக்கக்கூடிய மறுவாழ்வு மையத்திலையும் இதே மாதிரியான பயிற்சியை வந்து கொடுக்குறோம். 9 மாதம் காலத்தில் பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாமுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி போயிட்டாங்க. ஸோ கோர்ஸ் முடிஞ்சிச்சுது. செகண்ட் பேட்ச் இப்போ அட்மிஷன் போட்டுட்ருக்குறோம். ஸோ செகண்ட் பேட்ச் அட்மிஷனில் கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசுங்கம்மா. செகண்ட் பேட்ச் அட்மிஷனில் 48 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி செகண்ட் பேட்ச் அட்மிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 48 அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கும் அக்ராஸ் இந்தியா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ 9 மாதம் கோர்ஸுக்கு எங்ககிட்ட கொஞ்சம் சில பின்னடைவு இருக்குது ஆக்சுவலாக. லைக் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு வருஷமாக தான் எங்களுடைய ஓன் கேம்பஸில் நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு வருஷ காலத்திலேயே முதல் பேட்சை வந்து முடிச்சிட்டோம். முதல் பேட்சில் எங்களுக்கு 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்தாங்க. அந்த 13 மாணவர்களில் ஒரு 10 மாணவர்கள் ஏதாவது ஒரு பரீட்சையை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. எய்தர் கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா எஸ்பிஐ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும்,
ஏதோ ஒரு பரீட்சை வந்து அட்லீஸ்ட் ஒரு வெற்றியை வந்து அவங்க ருசிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஒரு 8 பேர் பக்கம் இப்போ வந்து வேலை வாய்ப்பு 10 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதில் 2 பேர் வந்து வேலைக்கு போகலை ஆக்சுவலாக. இல்லைங்க, அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் வேலையை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால் அவங்க வேலைக்கு போகாமல் ஒரு 8 பேர் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் மெயினாக நிறைய பேர் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற பொசிஷனில் உள்ளே போயிருக்காங்க. 1 இயர் பேங்க்ல உள்ள இருந்து அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேலை பண்ணிக்கிட்டே பேங்க்குள்ளேயே வந்து உள்ள எக்ஸாம் அவங்க எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான பேங்கிங் லைஃப் வந்து ஒர்க் லைஃப் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் பிரகாசமாக இருக்குது. ஸோ ஓவராலாக போன பேட்ச்லேயே ஒரு 44 அப்ளிகேஷன் வந்திருந்தது. அந்த 44 அப்ளிகேஷனில் 19 பேர் தான் சிமிலர் டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 170 அப்ளிகேஷனில் ஒரு 40 பேர் தான் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து 44 அப்ளிகேஷனில் லாஸ்ட்டில் 13 பேர் தான் வந்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணி 9 மாதத்தையும் முடித்தாங்க. ஸோ பார்த்தோன்னா அந்த ஃபுல் ஆஸ்பிரேஷன், ஸோ கமிட்டட் ப்ரிப்ரேஷன், ஒரு 9 மந்த்ஸை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு இல்லை. பட் எங்ககிட்ட ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. ஹாஸ்டல் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து 3 வேளையும் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த மெஸ் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இந்த இரண்டும் ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதனுடைய காரணத்தினாலேயே 19 பேர் வந்து பதிவு பண்ணிட்டு ஒரு வாரம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு 6 பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 13 பேர் மட்டும்தான் ரெகுலராக 9 மாத பயிற்சியை முடித்தாங்க. இப்போ இந்த முறை 48 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. 48 அப்ளிகேஷன்ஸில் மோஸ்ட்லி எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அடுத்த வாரத்தில் லெட்டர்ஸ் போகும். ஆக்சுவலாக செலெக்ஷன், ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லெட்டர்ஸ். அவங்கள எத்தனை பேர் வந்து பதிவு பண்ண வருவாங்க, எத்தனை பேர் ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கிறது தெரியல. நான் எதிர்பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஒரு 20 மாணவர்களாவது இந்த பேட்சில் வந்து கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் இந்த முறை மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸு கர்நாடகா மாநிலத்துக்கு உள்ளுக்குள்ளேருந்தே வந்திருக்குது எங்களுக்கு. ஸோ போன முறை கொஞ்சம் நிறைய வெளியில் சோசியல் மீடியா மூலமாக போனதுனால வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, டெல்லி, ஸோ ஜார்க்கண்ட், அந்த மாதிரி வேறு இடங்கள்லேருந்துலாம் கூட அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து முதல் கேள்வியே ஹாஸ்டல் இருக்குதாங்கிற கேள்வி தான் வந்து முதல் கேள்வியாக அவங்க கேட்குறதா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வசதி இன்னும் ஏற்படலை. இன்னும் ஒரு வருட காலம் 2 வருட காலத்தில் எங்களுக்கு இந்த ஹாஸ்டல் வசதி கொடுக்கறதுக்கான வசதி வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு இன்னும் அதிகமான மாணவர்கள் சேருவாங்கன்னு நம்புகிறோம். பட் அந்த ஒரு பேட்சை ரன் பண்ணி முடித்ததுலேயே வந்து அவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. ஸோ எங்களுக்கு வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து அந்த பயிற்சிக்கான கட்டணத்தை வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. டெல்லியிலேருந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 50% இன்ஸ்டால்மெண்ட்டில் அனுப்பி தந்தாங்க. ஸோ இப்போ 2வது பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை சேருங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ 1000 பேர் இந்தியா முழுதும் பயிற்சி பெறதுக்கு வாய்ப்பு உள்ள இடத்துல ஒரு 250 பேர் தான் வந்து ஓவராலாக வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கிறாங்க. ஸோ மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆக்சுவலாக நம்மளை மாதிரியான அமைப்புகள் இந்த தகவலை ஒரு 6000 ரூபாய் மாதம் ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமை சரியா பயன்படுத்துறது இல்லை. அப்படிங்கும்போது அந்த தகவலை சரியான ஒரு விதத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்லி கன்வின்சிங்கா எடுத்து சொல்லி ஒரு முடிவெடுக்க வைத்து அவங்கள தயார்படுத்துறதுல மேபி நாம எங்கேயோ பின்னால இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு 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 சந்தேகம் இருக்குது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எல்லா டிபிஓ மெம்பர்ஸ்கிட்டையும் லீடர்ஸ்கிட்டையும் ஐ பிளேஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்னிறைவான ஒரு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சி திட்டத்தில் வந்து அந்த பயிற்சி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு நம்மளை மாதிரியான நபர்கள் வந்து கன்வின்சிங்காக எடுத்து சொன்னோன்னா நிச்சயமாக வந்து அவங்கள வந்து நல்ல ஒரு முழு திறனான ஒரு மாற்றுத்திறனாளியாக அவங்கள வந்து மாற்றி அவங்கள வந்து சிவில் சர்வெண்ட்டாக நம்ம நிச்சயமாக மாற்ற முடியும். தேங்க்யூ சிதம்பரம் சார் அண்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ். எக்ஸலன்ட் சபா சார். அதாவது இது வந்து இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். இந்த 171 அப்ளிகேஷன் கூட பார்த்தோம்னா வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 130 அப்ளிகேஷன் வந்து நம்ம த்ரூ சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேர் உதவியாக இருந்தவங்க வந்து நம்ம கனக சபாதி சார், அப்புறம் வந்து எனேபிளிங் இந்தியா பெங்களூரு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இளங்கோவன் சார். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சோஷியல் மீடியாஸில் வந்து சர்க்குலேட் பண்ணாங்க.
அந்த சர்க்குலேட் பண்ண விஷயம் வந்து நிறைய நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஓ இந்த மாதிரி கோர்ஸ் ஆரம்பிச்சா அவர் வருவாங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த தகவலை கொண்டுட்டு போய் நான் வந்து விசி கிட்ட பேசும்போது, இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டெப் எடுக்கணும்னா வந்து மீடியா வச்சு நம்ம பண்ண முடியாது. ப்ராப்பராக வந்து ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் மூலியமா தான் பண்ணணும்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் யூனிவர்சிட்டி சர்க்குலர் நம்ம கொடுத்தோம். அது மூலியமா வந்து ஒரு 40 அப்ளிகேஷன். அதாவது என்னங்க இன்னைக்கு ரீச் பாருங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஹையர் தேன் தி பப்ளிக் ட்ரெடிஷ்னல் மீடியாஸனுடைய ரீச்சை விட சோஷியல் மீடியா ரீச் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை வந்து நாம் எல்லாரும் வந்து உங்களுடைய இந்த இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நீங்கள் வந்து அதை போடுங்க. உங்கள் மூலிமா அதை ரீச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோமா இல்லையாங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு வந்திருக்குது. மே என்னங்க, ஜூன் என்னங்க, ஜூலை என்னங்க, ஆகஸ்ட் என்னங்க, ரொம்ப இதனால வந்து ஐ லாஸ் மை டெம்பர்மெண்ட் ஆல்சோ. அதனால அது கீப் ஆன் போயிட்டே இருக்கு. பசங்க ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின் போது. ஆனால் இப்போ வந்து ஒரு உறுதியாக வந்து இனாகிரேட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாருமே. நிறைய பண்ணுறாங்க. நிறுவனம் நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் நிறைய பண்ணுறாங்க. ஆகவே இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு வந்து இனிமேல் வந்து ஆசிலேஷன் கிடையாது. ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து இந்த மக்களை வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து மாணவ மாணவிகளை வந்து என்கரேஜ் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லெத்தாஜிக் ஆட்டிடியூட். நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து இல்லாத வழி இல்லைன்னு சொல்லணுப்பான். சரி இருக்குறான்னு சொன்னோம்னா அவன் வந்து நான் 4 நட்சத்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். இது வந்து நம்ம உடம்போடும் உணர்வோடும் ஊறி போன விஷயம். அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்லா இல்லை சார், புதன்கிழமை வந்து அப்படியே அவர் அது இறங்கி அவர் வெற்றிடுவார் என்ற மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இல்லை சார் என்னுவான். அதனால ஏதோ ஒரு நாள், எல்லா நாளும் இயற்கையால் படைக்கப்பட்ட நல்ல நாள் எழுந்து கிளம்புறான்னு சொல்லி அவனை வந்து அங்கேருந்து விரட்டி விடணும். எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற இடத்துலயே கிடைக்காது. அந்த இடத்த விட்டு அவன் நகரும் போது தான் அதுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் சொல்லணும். அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உரிமை பேசுறேன்னா என்ன காரணம் கேட்டால், நானும் அந்த சமூகம் அப்படிங்கிறதுனால அந்த உணர்வோடு பேசுகிறேன். அதனால வந்து அதை நம்ம வந்து உரிமை எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இருந்து பேசணும்னா வந்து அதுக்கான இன்வால்மெண்ட் இருக்காது. உணர்வோடு நம்ம பேசுறதுனால வந்து நீங்கள் அதை வந்து சொல்லும்போது நிச்சயமாக வந்து அந்த குடும்பத்தினரும் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. 2, 3 பேர் வந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. அதுவும் நடக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து அதை நீங்கள் அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இன் பர்சனாக நான் அவங்களை மீட் பண்ணல. மீட் பண்ணி தான் ஏதோ அவங்களை வந்து நம்ம பேசி நம்ம இது பண்ணியிருக்க முடியும் என்னால். பர்சனலாக மீட் பண்ண முடியல. வேறு சில கன்ஸ்ட்ரெயின் இருந்ததுனால நான் வேறு ஒரு வேலை இருந்ததுனால அவங்க பார்க்க முடியும். அதுக்குள்ளே போய் அவங்களை பார்க்கணுன்றதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் அது. ஆகவே இது என்னன்னு கேட்டோம்னா வந்து அவங்க எல்லாரும் என்னென்னா அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் தான் இருக்காங்க. ஏதோ போனவுடனே வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு பார்வை குறைவுள்ள வந்தாலும் எல்லாரும் பார்வை குறைவுள்ளவங்க இருப்பாங்க. போன பேசலாம் நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி மிக்ஸ்டு என்விரான்மெண்ட். இங்கே வந்து அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க அசோசியேட் ஆனால் ஒலி அவங்க அசோசியேட் ஆக மாட்டாங்க. அசோசியேட் நல்லா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கூட அவங்களால ஒரு பொறுமை இல்லை. ஒரு 1 டே வந்து அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லணும். மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு நீங்கள் வந்து அதை சொல்லலாம். சொல்லி நம்ம பண்ணும்போது நிச்சயமாக வந்து இப்போ எப்படி நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பார்க்குறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு ரிசோர்ஸ். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம். அந்த வளத்தை வந்து நாம் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணிட்டோம்னா அது மூலயமா நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ரியலைசிங். எல்லாருக்கும் தான் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் நடத்துகிறோம். இது நான் கன்வென்ஷனல் கோர்ஸ். இது நடைமுறையில் இல்லாத ஒரு கோர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்படின்னும் போது இதை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு பணிவான ஒரு இது கூட பார்த்தோன்னா இப்போ இதுக்கான மீட்டிங் எல்லாமே கூட பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம்னா, அமர் சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபி நம்ம அவர் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அது அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுறோம்னா கூட அது வந்து சரி டாக்குமெண்ட் பண்ணுறது கோபி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கலெக்டிவாக நடக்குது. ஆக்சுவலாக இது என்ன ஏதோ ஒன்று கேட்டோம்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ வெற்றிகரமாக நாங்கள் இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம்னா ஏதோ ஒருத்தர் 2 பேரோட முயற்சி இல்லை. அது எல்லாரும் பார்த்தா இதில் எந்த விதத்திலும் வந்து இவங்களுக்கு யாருக்குமே வந்து எதுவுமே பயணம் கிடையாது. ஒரு திருப்தி தான், மிகப்பெரிய ஒரு திருப்தி தான். இப்போ வந்து 40 மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க, முழுமையாக அவங்க பயிற்சி முடிக்கிறாங்க நம்ம போது நான் ஏதோ செஞ்சு சேவையில் வந்து ஒரு மன நிறைவு வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த ஒரு மன நிறைவுக்காக தான் வந்து இந்த பீப்புள்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதனால அந்த மன நிறைவில் நீங்களும் பங்கேற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பகுதியில் இருக்கிற மாற்றத்தினாலே கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்களா? இதோ தான் இன்னைக்கு ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்கள் இப்போ சொன்ன போனால் வந்து இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய பணி வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லா விதமான பணி வாய்ப்புகளும் வந்து நம்மளால வந்து உருவாக்க இருக்கிறத வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணி போக முடியும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இங்கே சொல்லிட்டு நான் ஐ கேன் கன்க்ளூட் திஸ்.
இதே மாதிரி புள்ளி விவரங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 2010-11 வந்து இந்த ட்ரெயின்லேயும் ரிலீஜியஸ் பிளேசஸ்லேயும் வந்து வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பார்வையற்றவங்களை பற்றி ஒரு கணக்கெடுப்பு பண்ணி அதை வச்சு தான் இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கணும். அதே டேட்டா வந்து கொண்டு போய் அப்போ ஜவஹர் சார் வந்து இருந்தார், ஐஏஎஸ் செக்ரட்டரியாக இருந்தார், டிபிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருந்தார் நம்ம சென்னையில். அவர்கிட்ட போய் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணி பேசணும். யாரெல்லாம் பண்ணான்னு பார்த்தா கருணாமூர்த்தின்னு சொல்லி ஒரு சகோதரர், இப்போ தருமபுரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்கிட்டு அவர் வந்து அது டேங்க் ஃபுல்லாக வாட்டர் நிரப்பி கொடுத்து அது ஒரு சிறுதொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சீனிவாசன் ஆர்விக் சொல்லி கோயம்புத்தூர், அவரு நான் 3 பேரும் போய் டேட்டா வந்து கொண்டு போய் ஜவஹர் சார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து பார்வை திறனுடையவங்களை வந்து குரூப் சிஎன்டியில் வந்து போஸ்டிங்கே போடுறது இல்லை சார், அதனால எங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரிவேஷன், எங்களை வந்து அது வந்து ஒரு அந்த அந்த அதுலேருந்து எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. அதனால அவங்களுக்கு நிறைய பேர் கம்ப்யூட்டர் தெரியும், ஷார்ட்டன்லாம் முடிச்சு முன்னாடிலாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்யூட்டர் ரூலிங் த குளோப். இப்போ கம்ப்யூட்டர் எங்களால் அழகாக பண்ண முடியும், இருந்தாலும் எங்களுக்கு குரூப் சிஎன்டி பண்ணி கிடைக்கிறது இல்லை. இதனால இவ்வளோ பேர் வந்து 12th முடிச்சு டிகிரி முடிச்சு எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி இல்லாமல் வந்து இன்னைக்கு ரோட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரே ஒரு டேட்டா தாங்க, எதுவும் போராட்டம் பண்ணல, ஒரு ஒரு பெரிய கோரிக்கைலாம் வைக்கல. ஜஸ்ட் வி வெண்ட் அண்ட் மேட் அ ப்ரெசன்டேஷன், எங்கிட்ட இந்த டாக்குமெண்ட் கையில் கொடுத்துட்டோம். உடனே வாங்கினார் அவரு. அப்போ வந்து நம்ம துறை வந்து உருவான நேரம் அது. அவர் தான் முதல் செக்ரட்டரி. ஜவஹர் சார் வந்து என்ன பண்ணாருன்னா உடனடியாக அதை வந்து அப்போ நடராஜன் சார் வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்பர்சனாக இருந்தார். உடனடியாக அவருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு, நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, 150 பார்வையற்றவர்களுக்கு வந்து குரூப் சிஎன்டியில் வந்து முதல் முறையாக வந்து பணி வாய்ப்பு போட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த அந்த நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா என்ஐவிஹெச்சில் வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எக்ஸாம் ஸ்பெஷல் எக்ஸாம் வச்சு வேலை கொடுத்துட்டீங்க, ஆனாலும் இவங்களுக்கு அது போதாது, இவங்க வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக அந்த அலுவலகத்தில் இருக்கணும்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து கண்ணகி பாக்கியநாதன் வந்து நம்ம செக்ரட்டரி நம்ம கமிஷனராக இருந்தாங்க, அவங்க மூலிமா என்ஐவிஹெச்சில் அப்போ டைரக்டராக வந்து அறிவானந்த் சார் இருந்தார். அதே மாதிரி நம்ம அதை பேசி அவங்களுக்கு வந்து நம்ம என்ஐவிஹெச்சில் பயிற்சி கொடுத்தோம். அதுக்கு நிறைய நம்ம மக்கள் நிறைய அப்ஜெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த பயிற்சி கொடுத்து ஏன் எங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எங்களுக்கு பயிற்சி இது வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறத கேட்குறான் நம்ம மக்கள். அப்புறம் அவனுக்கு புரிய வச்சு அப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் வந்து பணியில் போட்டோம். அதுக்கு பிறகு தான் வந்து அவங்கள வந்து அந்த நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ணியது வசதியாக இருந்தது. கோர்ட்டு கூட என்ன சொன்னுச்சுன்னா எங்களுக்கு வந்து கோர்ட்டு தான் நீதி கொடுக்கக்கூடிய கோர்ட். ஆனால் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா இவரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, பார்வையற்றவர்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இவர் என்ன அந்த கோப்பினுடைய என்ன பார்ப்பாரா, என்ன பார்ப்பாரு, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய அரசு துறையில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பணியை ஜிஓ வந்து போட்டாச்சு, ஆனால் ஜாயினிங் ஆர்டரே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இப்படிதான் இந்த நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆகவே தான் நான் சொல்றேன்னா இந்த பயிற்சி வந்து ஒன்னாவது இம்பார்ட்டன்ட் டூல். இதை நாம் வந்து முதல்ல நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா, அதெல்லாம் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி பணி இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. எஸ்பிஐலேருந்து ஒரு வாரம் நான் ராம்குமார் கூப்பிட்டு வரேன். இன்னைக்கு அந்த ராம்குமார்ங்கிறவர் வந்து எவ்வளோ பெரிய அசட் தெரியுமா? இப்போ எஸ்பிஐயில் என்டையர் அந்த நெட்ஒர்க்கு மணி டிரான்சாக்ஷன் நெட்ஒர்க்கு பார்க்கக்கூடிய ஒரு டோட்டலி பிளைண்ட். எல்லாம் நம்ப முடியுமா? இப்போ அவர் இல்லைன்னா ஒரு ஜென்ரல் மேனேஜர் லீவ் போனாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கன்றாங்க. ஆனால் இவர் லீவ் போட்டாருன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சங்கடம் ஆயிடுது. ஏன்னா இஸ் குட் இன் டெக்னாலஜி, இஸ் எஃபிஷியன்ட்லி ஹேண்ட்லிங் த பர்டிகுலர் இது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும், ஒவ்வொருத்தராலும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ அந்த பயிற்சிக்கு வந்து நம்ம மக்கள் வந்து உருவாக்கணும், அவங்கள வந்து நம்ம அனுப்பணும். இப்போ ஒரு இதில் இருக்கிறோம் நம்ம. இப்போ ஒன்றும் டு பி ஃப்ராங்க், இப்போ நம்ம சிசிபிடி சொல்கிறோம் இல்லையா, நவ் இஸ் கோயிங் அண்ட் லேர்னிங் கம்ப்யூட்டர். ஏற்கனவே கம்ப்யூட்டர் தெரியும், இப்போ அட்வான்ஸ் வரக்கூடிய இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. விண்டோ 10, 7, 8, 9, 10 சொல்லி போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் இஸ் கோயிங் ட்ரைனிங். அதனால தான் இஸ் இந்த சிட்டிங் ஆன் த சீஃப் பொசிஷன் இன் அவர் செக்டார். அப்போ நாமளும் நம்மளை பற்றி வேணும், நமக்கான பயிற்சிகளை உருவாக்கிக்கணும். பணிகள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பயிற்சிகள் வேணும்னா அந்தந்த துறைகளிலேயே வந்து பயிற்சிகள் தராங்க. அது நம்ம டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ மதன் சார் கூட பார்த்தோம்னா வந்து என்ஐவிஹெச்சில் போயிட்டு அண்டர்வென்ட் த ட்ரைனிங். ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ் ஹைலி கம்ஃபர்டபுள் இஸ் யூஸிங் த இது சிஸ்டத்தை வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து 4 பேராசிரியர் இருக்கும் பார்வை குறைவுடையவங்க. 4 பேர் பண்ணுவாங்களான்னு தெரியாது.
அந்த அளவுக்கு இஸ் ஹைலி எஃபிஷியன்ட். இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு யூஸ் பி யூசிங். ஏன்னா அந்த பயிற்சி தான் அது இல்லை ஒன்றும் என்ன நான் சொல்றது, பயிற்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பயிற்சி கற்றுக்கிட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து பணி வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய மெயின் நோக்கம். ஐ திங்க் வி ஹவ் did justice for this today's discussion. இதை பற்றி நீங்கள் கேள்வியில் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் will answer. Madan sir, anything to add on this talk, sir? Professor Madan? Okay. ஸோ சார் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் கான்ட்ரிபியூட்னா நீங்கள் கேட்கலாம். கொஸ்டின் எந்த டவுட் இருந்தால் கேட்கலாம். அது பேஸ் பண்ணி தென் வில் கன்ஸ்ட்ரக்ட் டுடேஸ் டிஸ்கஷன். சார் 2 பேரும் இது பண்ணிருக்காங்க. ஒருத்தர் சிவசுப்ரமணியம், ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. வெரி குட். சிவசுப்ரமணியம் சார், யூ குட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். சிவசுப்ரமணியம் சார், நீங்க யூ கேன் அன்மியூட் யுவர் டிவைஸ், யூ கேன் ஸ்பீக். சரி, அடுத்து டாக்டர் அப்ரா. டாக்டர் அப்ரா லாஸ்ட் வீக் பேசின அந்த வாணிபாடி டாக்டர். எஸ் டாக்டர். Good evening, sir. குட் ஈவினிங், வெல்கம். Sir, I want to ask that I have written MRB exam, sir, Medical Requirement Board exam, by this March, and I got qualified marks also. But I didn't got the posting due to the register number, sir. After that counseling ends, my register number came. Now I didn't got that posting. Can I apply again for that post, sir? No. Even once you clarify, you clear the exam, you get the number and you can again reappear, no issue. If you the register number வாங்கிட்டு, you can approach the same office, no? Yeah, sir, I have got my register number. Then how I can go and approach to that office, sir? You write it to that particular concern authority. When did you do that? March you clear the exam, right? By this March I have cleared this exam, sir. Okay, when the result has come? The result has come by April, I think so, sir. Okay, April, whatever it is. So when you got a registration number? I got my registration number by June. 1 month later only. No, it's not an issue. April or May, that may not be an issue. You just go and approach that concern authorities. Has been finished. It is written in that, sir. What they written? The counseling has been finished and the particular number, another number got that seat, I think so, sir. There has given that application form for that. Okay, once again you can approach. Otherwise, you can prepare. By anyway, you have cleared the exam, you might be more confident. You once again you appear for the exam and you will be getting. You let try. You can approach them. So due to 1 month delay for getting my registration number, I deprive the opportunities. If this should be given to person with disabilities. Okay, you could ask them. That definitely their justice will be given to you. Okay, sir. For whom I should ask, sir? MRP, you told, no? MRP, who conducted the exam? Medical requirement, yes, sir. NTA, I think. NTA? Not NTA, sir. Medical Requirement Board exam was. No, this is for the job, right? Yeah, sir. Then concerned authority you can approach. Otherwise, we will try to explore that and we'll tell you. Okay, sir. Thank you, sir. Sabha sir is here, or Yelangam sir is there, or somebody those who are good in that, they will also support you. And also I have completed HCCA degree with Tally, sir. Oh, very good, excellent. Okay, sir. You could aim. I think you seems to be highly efficient person. You could aim for Group 1 exam like that. Also, you can try. Okay, sir. Recently, I have given a letter for assistant medical officer post, sir. But even though I didn't got that post also, sir. No, you will be getting. Don't worry. You will be getting. Okay, you sir. Do that, and you try to clarify this one and keep applying something. If anything you need, you can proceed the same track. Already you are in the medical line. You can continue the same track. It will be helpful. Okay. Okay, sir. Thank you, sir. Yeah, thank you, Appa. Yes. Sir, may I intervene, sir? Yes, sir. Sabha sir, yes, sir. One.
Dr. Arfa, like it seems like you have cleared the exam, but after that only you got the registration number. So like it is a delay actually in the registration process. So you can definitely represent your Yes. your concern, and it will be Okay, heard sir. appropriately. So you Okay, write a letter to Medical Recruitment Board chairperson. So okay, sir. with a copy to the medical department secretary. Maybe first letter you can write to the recruitment board chairman only. 1 week time Okay, la, sir. like you can give a reminder request. So after 2 weeks time, then a third reminder can be sent with a copy to the secretary of that medical department. So Okay, sir. by this way, I think your concern will be heard. If it is not happening, after a month, you can forward your concern to the state commissioner for persons with disabilities. Definitely, Okay. like your concern will be heard. So Okay, sir. all these channels are available online. So in the meanwhile, if you are interested for sharpening your competitive exam skills, so Chidambaram sir is offering that UPSC coaching course. So certainly, like you can enroll, sir. Spot admission is there, na sir? Yeah, it's spot admission there. Better no. What I'll suggest, sir, instead of just writing letter to the concern, letter to go in person with some companion, make a representation in person and get some kind of acknowledgement. And because already this is the recruitment process they are saying is over. So now in person they could go and approach them. Then after that she could join and continuously she can make a follow up through letter communication, and that will bring no very good yield a good result. That you can try, ma. That will be advisable. Yeah, quick Okay. result will be coming. If it's not there, we will support you. Don't worry. From congregation, we will take it to the higher level. Through guiding you, that can be done. Okay, sir. Thank you, sir. Yeah. So I need your guidance, sir. no, act immediately. After this meeting, you just start write a representation and work out your Okay. schedule. Tomorrow's Monday, you can go to that particular authority. You try to find out where is the authority. You Okay, go sir. and meet them. Any support needed, we'll arrange from Chennai also. We'll arrange some people to guide Okay, you sir. also. Okay. Okay, sir. I have completed my degree in Chennai Unani Medical College, sir. Then you are quite familiar about Anna Arch only Yeah, you did, sir. right? There only I have completed my degree, sir. Then Government you Unani. then you are well familiar to that area. You can Yeah, talk sir. to your professors in that area to whom to make a representation. Immediately Okay, sir. you start act. This is self delay. Why I don't know why you delayed. You this much you studied. No, sir. I don't know. There was nobody for the guidance, sir. Now only No, I ma. found you people. Now only No, I no, know no. you people, so I can convey my message, sir. No. See, whenever you find you're deprived or something is there, somewhere you need to search. Okay. Yes, I was constantly on search itself, sir. Last Monday, I have given a letter for collector, Tirupathur collector, sir, for that assistant medical officer job. After That that, is only. okay. Okay. No. See, Abhina, one thing you need to understand. Okay, sir. Okay, what you are entitled, you left. That Yeah, is, sir. but you are deserved for that. You need to encash that first. Why you are going Okay, for sir. a second option? Okay, From sir. from Vanimbar, if you want to go to Tirupathur, you need to go that side and you need to catch Tirupathur bus. If you are Yeah, taking for Krishnagiri bus, you will go to Krishnagiri only. yeah, sir. Okay, so you Okay, have sir. to take right bus, right path also. Okay, Okay, sir. don't go. See, I am telling again, telling you, don't go for any kind of discretionary role collector can play. You just go get some kind of sympathy posting other thing. Don't do that. Okay, sir. Now we have assured jobs are there. Okay, you Okay, have to go and approach them, okay, sir. get permanent job. Otherwise, what will happen? Collector உங்களை விரும்பினாங்கன்னா they can give the job. எல்லாரும் Okay, புரியும், sir. நம்ம இங்கிலீஷ்ல பேசினா மற்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். கலெக்டர் போனால் அவங்க மேல ஒரு அக்கறை பண்ணி ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம். ஆனா வந்து நிரந்தரம் ஆகாது. Okay, sir. Don't go for anything proper advertisement. You apply. You are capable of doing that. Okay, sir. Don't go and ask based on some sympathy. ஒரு கலெக்டர் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு இந்த போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லி
அவங்க போட்டாங்கன்னா அது வந்து ரெகுலரைஸ் ஆகாது. அது வந்து உங்களுக்கு எது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாவோ இல்லாட்டி வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமா பண்றது தான் வந்து ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட். Okay, sir. அதையே நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ பிஹைண்ட் தட் ஒன். Why you are going to Okay. ask something else? Okay, sir. You ask Akbar. Akbar is the right person. Hilal is the right person to guide you. You can get their direction and go and approach them. Okay? Okay, sir. Okay, sir. Thank you, sir. Okay. Bye. All the best. Okay. Thank you, sir. Yes. Anybody else? சார் வணக்கம். இருளப்பன் கோபாலகிருஷ்ணன், திருநெல்வேலி. வணக்கம் இல்லப்பன் சார். சார், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் முன்னெடுத்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு வழி. ஏன்னா நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல. இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பேக்லாக் வேகன்சி 65,000 இருக்குன்னு அந்த ஆர்டிஐ தகவல் கிடைச்சது. அது மாதிரி தமிழ்நாடு அரசுல எவ்வளவு இருக்குங்கிறது எதுவும் தகவல் எதுவும் தெரிஞ்சுதா சார்? அது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா சார், நம்ம இப்போ அந்த பேக்லாக் வேகன்சி எல்லாம் ஃபில் பண்றதுக்கான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர சமீப காலமா எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. கடைசியா போட்டது வந்து ஒரு 185 போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க சார். அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சி போடல. அது சம்பந்தமா எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் தகவல் கேட்கறதுக்கு தான் அடிச்சு சார். நன்றி. இல்லப்பன் சார், அதாவது நம்ம கிட்ட வந்து செக்ரட்டேரியட்ல சப்போர்ட் தான் கம்மியா இருக்கே தவிர டேட்டா கம்மி கிடையாது. டேட்டா இருக்குது. ஏற்கனவே நிறைய டேட்டா இளங்கோவன் சார் வாங்கி வச்சிருக்காரு. அதை அனலைஸ் பண்ணணும். அதை வாங்கி வந்து நம்ம வந்து உட்காந்து பண்றதுக்கு வந்து நேரம் இல்லை, அதுக்கான ஆட்கள் இல்லை. ஆகவே இருக்கிற அந்த தகவல்கள் வந்து இப்போ இளங்கோவன் சார் கேட்டால் இப்போ உங்களுக்கு வந்து உங்க டிவைஸ் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அந்த டேட்டா இருக்குது. அதை எடுத்து நம்ம கன்சல்டேட் பண்ணி கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா we can analyze the data. We will see how many post டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ போஸ்ட் இருக்குதுங்கிறது நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த டேட்டாவோட போனோம்னு நிச்சயமா எந்த செக்ரட்டரி நோ சொல்ல மாட்டாங்க சார். உண்மையிலேயே சொல்றேன் நான். நம்ம என்ன பண்றோம்னா செக்ரட்டரி கிட்ட போகும்போது எங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் போட அவ்வளோ போஸ்ட் போடுங்கிற அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. நம்ம போகும்போது இவ்வளோ போஸ்ட் போடணும் சார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ போஸ்ட் உங்ககிட்ட வேகன்ட் இருக்குன்னு சொன்னோம்னா அதை வந்து நோனே சொல்ல மாட்டாங்க யாருமே. ஏன்னா இது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 அட்வொகசியில் வந்து நான் பார்த்து சக்ஸஸ் ஆன விஷயங்கள் இது. 324 பேருக்கு வேலை கேட்டோம். 324 பேருக்கு வேலை கேட்டோம். 324 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. என்ன காரணம்னா நம்மகிட்ட டேட்டா இருந்து அவங்க கிட்ட டேட்டா இல்லை. அவங்க கூட டேட்டா இல்லைன்னும் போது என்ன பண்ணா நம்ம ஆப்வியஸாக நம்ம கொடுத்ததுக்கு அவங்க போட்டு தான் ஆகணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆகவே வந்து டேட்டா இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஃபார் அவர் டெவலப்மெண்ட். அந்த டேட்டாவை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா பெரிய லெவலுக்கு போகலாம். அது டேட்டாவை வந்து அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது. அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ உங்களை மாதிரி ஆட்களை வந்து சப்போர்ட் பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, வித்தின் அந்த டேட்டா வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு 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 டைம் ஒரு 1 hour 2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வில் பி டியூன்ட் அண்ட் வி கேன் டேக் இட் ஃபர்தர். அது பண்ணிடலாம் சார். அது ஒன்று. அடுத்து வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கா? 150 போஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க நீங்கள். ரெக்ரூட்மெண்ட் வந்து அதுக்கு பிறகு அது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி மூலிமா. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புலி எப்போ தான் காட்டை விட்டு வரும்னு தெரியல. புலி வருமா இல்லை வந்து புரளி தான் வருமானது தெரியல. அதை வந்து we need to work. என்னடா இது இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு பேச நினைக்க வேண்டாம். நான் அவ்வளோ வருத்தமாக இருக்கு ஒரு சில விஷயங்கள். ஏன்னா பதவி அதாவது பொறுப்பு இருக்கிறவங்க பவர் இருக்கிறவங்க வந்து தேவட்ட ஒர்க்கு அதை வந்து ஒர்க் பண்ணலைங்கிறது நமக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஒர்க் பண்ணலன்னா நம்ம எதிர்பார்க்குற வேகத்துக்கான ஒரு துணிதமாக செயல்படுறதுக்கான ஒரு நெசசிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணோம்னா பண்ண முடியும். அது வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். நம்ம டைமு நம்ம எனர்ஜி எதாவது பண்ணோம்னா தான் இதை பண்ண முடியும். அது கொஞ்சம் நீங்கள் someone can come forward வந்தீங்கன்னா that will be worked out. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. என்ன மாலதி பேசுறீங்களா சார்? சொல்லுங்க மாலதி மேடம். எனக்கு +2 முடிச்சவங்களும் அங்கே வரலாமாங்க? +2 முடிச்சவங்க பேங்க் எக்ஸாமுக்கு வந்து கனக சபாதி சார் அப்ரோச் பண்ணலாம். டிகிரி முடிச்சவங்க என்ன இருந்தாலும் இங்கே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு தருமபுரி பஸ் அடுத்து எதுனா பஸ்ன்னு போகக்கூடாது, திரும்பக்கூடாது. அதனால அது மாதிரி ஆட்களை வந்து அனுப்புங்க. டிகிரி முடிச்சு எதாவது மாற்றுத்திறனாளி இருந்தால் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். வயது வந்து ஒரு 30, 32, 35 வயதுக்குள்ள இருக்கும். 20 வயதுல இருந்து ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு
அரசு பணி வரும், அரசு பணி நம்ம வீடை தேடி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லு, அரசு பணி வீட்டுக்கு ஆர்டர் வரும், அதுக்கு முன்னாடி நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. அவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள அவங்க தேடி அரசு பணி வீட்டுக்கு போகும் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஓகே மாலதி ஐபிபிஎஸ் மேடம். கோர்ஸ் கூட டிகிரி முடிச்சிருக்கணும் சார். ஐபிபிஎஸ்க்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. இல்ல கிளரிக்கல் சார், கிளரிக்கல் போஸ்ட் வெரி தேங்க்ஸ் சார், வெரி தேங்க்ஸ் கிளரிக்கல் போஸ்ட் சார், கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு கிளரிக்கல் போஸ்ட் கூட கிளரிக்கல் அதுக்கும் வேணும். டிகிரி ஓகே முடிச்சிருக்கணும் சார். ஓகே ஓகே. ஸோ டிகிரி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே வெரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே. இப்போ +2 தான் முடிச்சிருக்காருன்னா ஒரு டிகிரி பண்ண சொல்லுங்க. இப்போ பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நிறைய டிஸ்டன்ஸ் கோர்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் கோர்ஸும் எங்களுக்கு ஃப்ரீ தான். அதனால வந்து அதை நீங்க பண்ண சொல்லுங்க. சின்ன வயசா இருந்தானா டிகிரி முடிக்கிட்டோம், 20 வயசு இருந்தா டிகிரி முடிக்கிட்டோம். 25 வயசுல மறுபடியும் நம்ம கிட்ட பயிற்சி சேர்ந்து ஒரு வேலை வாங்கிக்கலாம். 27 வயசுல வேலை வாங்கிக்கலாம். எனக்கு அந்த பையனை ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, +2 முடிச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட். அவருக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுத்துருங்க மேடம். அது மிகப்பெரிய சேவையா இருக்கும் மாலதி மேடம். டிஃபரெண்ட் சார் தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே சார். சார் இளங்கோ சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில டிசேபிலிட்டிக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் சௌகரியமா இருக்கும். அது சொன்னா ஏதாவது ப்ரௌச்சர்ஸ் இருந்தா கூட நீங்க போட்டீங்கன்னா கூட நம்ம ஷேர் பண்ணலாம். இல்லை சார், அது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து மாற்றுத்திறனாளி பண்ணலாம். கிட்டத்தட்ட எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 52 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 52 55 டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து போயிட்டே நம்பிக்கை எண்ணு கூட்டிகிட்டே போயிட்டே இருக்குது. 55 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. 55 டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய எல்லா விதமான கோர்ஸும் மாற்றுத்திறனாளிகள் பண்ணலாம். இன்க்ளூடிங் பிஹெச்டி முதல்ல கொண்டு டிப்ளமோ, பிஹெச்டி, NEP 4 இயர் கோர்ஸ், பிஜி கோர்ஸ். பிஜியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்டெக் எல்லாமே இருக்குது. இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஆகவே அது அவனுடைய +2 குவாலிஃபிகேஷன் என்னவோ, டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அவன் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருக்குது. எப்போ வரும் ப்ரௌஷர், எப்போ வரும் கேட்டோம்னா பிப்ரவரி மார்ச்ல ப்ரௌஷர் வரும். அதை பார்த்து அவர் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் கியூட் எக்ஸாம் சொல்லுவாங்க. CUET கியூட் எக்ஸாம் எழுதணும். அந்த கியூட் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நிறைய கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வந்து அப்ளை பண்ணாருன்னா அவருக்கு வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணாருன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த கியூட் எக்ஸாம்ங்கிறது வந்துன்னா த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் அது என்ட்ரன்ஸு. அவர் வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கார், அவன் டெல்லியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது ஒரே என்ட்ரன்ஸ் போதும், அவன் டெல்லியில் போய் படிச்சுட்டு வரலாம். அவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் படிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப நாமினல் ஃபீஸ் வந்துருச்சு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முழுமையாக இலவசம். பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நாமினல் ஃபீஸ் வந்துருச்சு. ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. அதையும் வந்து அவங்க வாங்கி படிக்கலாம். இது வந்து ரெகுலர் கோர்ஸு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது முடிச்சோன்னா வேலை. அதுனா கூட பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கணும், டிகிரிக்கு அப்புறம் வந்து ஒரு PhD பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ், ஒரு 1 இயர் டிப்ளமோ இருக்குது, எல்லாமே இருக்குது. 1 இயர் டிப்ளமோ இருந்து 2 வருஷம் கோர்ஸு, 3 வருஷம் கோர்ஸு, 4 வருஷம் கோர்ஸு, 5 வருஷம் கோர்ஸு, PhD. அது கூட PhD பண்ணுறேன்னா 8-9 வருஷம் கூட ஸ்டடி இன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி படிச்சு ஒரு வேலைக்கு போகலாம். இல்லை நான் டிகிரி முடிச்சேன் சார், ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுட்டேன், எனக்கு தெரியாது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் இருக்குதான்னு தெரியாது, நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு UPSC கோர்ஸ் படிக்கணும், நான் பண்ணணும் ஆசைப்பட்டாருன்னா அவர் மனசுல மட்டும் அவருக்கு வந்து உயரணும் அப்படிங்கிற மனசு மட்டும் இருந்தா போதும். வில் மோல்ட் தம். பாசிட்டிவிட்டி இருக்கணும். நிறைய மைண்ட்ல பாசிட்டிவிட்டி இருந்ததுன்னா we are here to support. இது ஓகே சார். ஐ வில் ஷேர் த ப்ரௌஷர். என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு மாணவர் வராத காரணம் என்னன்னா, நம்ம 12th என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரிசல்ட் வர வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் தேடுவோம். அதுதான் நம்மளுடைய பழக்கம். ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா, ரிசல்ட் வருவதுக்கு முன்னாடி வந்து +2 படிக்கும்போது மார்ச் மாதமே இங்கே என்ட்ரன்ஸ் வச்சுருவாங்க, கியூட் எக்ஸாம் வச்சுருவாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா நம்ம மாதிரி மாநிலங்கள் வந்து ரொம்ப பின்தங்கி போயிடுறோம். கேரளா மாதிரி மாநிலங்களில் வந்து +2 எக்ஸாம் எழுதுறானோ இல்லையோ அவன் இந்த எக்ஸாம் எழுதிடுறான், இங்கே வந்துடுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்குது. இது மாதிரி நம்ம மாதிரி அமைப்புகள் தான் பெரிய லெவலில் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்களும் இது வந்து எழுத முடியும். எல்லாமே ஆன்லைன் இதுதான், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரே ஒரு பைசா கூட தர தேவையில்லை. அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முதல் கொண்டு சீட்டு கிடைச்சி PhD முடிக்கிற வரையுமே ஒரே ஒரு பைசா கட்ட தேவையில்ல சார். இது மாதிரி வந்து உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது.
ஓகே சார். 26ல வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இதுக்கு தனியா ஒரு இதுவே பண்ணிடுவோம் சார். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். பண்ணிடுவோம். அதான் என்னன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம டேட்டா கூட பார்த்தீங்கன்னா வந்து 15,000 மாணவர்கள் வந்து +2ல வந்து போன வருஷம் தேர்ச்சி எழுதியிருக்காங்கன்னா, அந்த மாணவர்களை வந்து ரீச் பண்றதுக்கு வி ஹவ் டு திங்க். அவங்கள ரீச் பண்ணோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பா வந்து எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் இல்லாம, இந்தியால முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலயும் போய் படிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள நம்ம ரெடி பண்ணி ஒரு பெரிய ஒரு இது பண்ண மாரி இருக்கும். சார் அத அப்படி நான் பண்ணணும். அது நாம எல்லாரும் பண்ணணும். அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அது எல்லாருமே நம்ம எடுத்து பண்ணலாம் அத. இது அமைப்புகள் எப்படின்னு கேட்டோம்னா, இது என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டோம்னா, அமைப்புக்கு என்ன ஒரு கிரெடிட்ன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம மூலியமா ஒரு 10 பேர் நம்ம சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்முடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம எழுதிக்கலாம். அது எழுதிக்கிட்டு நம்முடைய ஒரு மாவட்ட அதிகாரிய பார்க்குறோம், இல்லாட்டி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தலைவர பார்க்குறோம், இல்ல ஒரு டோனர பார்க்குறோம்னா, அந்த டேட்டாவோட போனோம்னா, நம்ம மேல இருக்கிற மதிப்பும், மரியாதையும் உயரும். நிச்சயமா வந்து நமக்கான அவங்க நம்ம சேவையை மறுபடியும் பரந்த அளவு செய்வதற்கு அவங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு உறுதுணையா இருப்பாங்க. இத நம்ம செய்வதில்லை. அதான். இப்ப நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எந்த விதமான அமைப்புகளும் வந்து நம்ம நெறைய செய்றோம். ஆனா டாக்குமெண்டேஷன் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக். இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல நெறைய களப்பணி ஆற்றக்கூடிய இண்டிவிஜுவலா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அமைப்புகளா இருக்கட்டும், களப்பணி நல்லா ஆட்டுறவங்க வந்து டாக்குமெண்டேஷன் புவரா இருக்கிறாங்க. களப்பணியே இல்லாதவங்க ஆ ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆ க க களப்பணி ஆற்றியும் அத ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் பெரிய லெவலுக்கு போறாங்க. சார் நெக்ஸ்ட் இயர்க்கு இப்பயே எவ்வளவு பேர் +2 வந்து டிசேபிள் பர்சன் இருக்காங்கன்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம். சார் இது இனி அது டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இளங்கோவன் சார். ஏற்கனவே நமக்கு டென்டேட்டிவா டேட்டா தெரிஞ்சுச்சு. லாஸ்ட் 2, 3 இயர்ஸ் பார்க்கும்போது ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 10,000 12,000 13,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த 10,000 12,000 மாணவர்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்கள எப்படி ரீச் பண்றதுக்கு நம்ம வந்து வி நீட் டு வொர்க் அவுட் தி ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல ஒரு ப்ரோகிராம்ல வந்து எல்லா சிஇஓவும் கூப்பிடுவோம். எல்லா டிஇஓவும் கூப்பிடுவோம். எல்லா ஸ்கூல் ஹெச்எம் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோகிராம் பண்ணி, அவங்க மூலியமா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ரீச் பண்றதுக்கு வில் வொர்க் அவுட். சூப்பர் சார். ஓகே. சார் வணக்கம் சார். சிவகாமி சுந்தரி. வணக்கம் மேடம். சார் இப்போ நம்ம எஜுகேஷன்ல அந்த உயர்கல்வி பத்தி எல்லாமே சொல்றாங்க சார். எக்ஸாம் இதெல்லாம் பத்தி அது நார்மல் குழந்தைங்களுக்கு தான் சொல்றாங்க. நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்கள இது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எப்ப அப்ளை பண்ணணும் என்னங்கிறத அந்த ஸ்கூல்ஸ் எச்சமா யாரோ எடுத்து செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஏன்னா இந்த கியூட் எக்ஸாம்லாம் இருக்கு. ஆனா எஜுகேஷன்ல சொல்றாங்க. நம்மளையும் கூப்பிட்டு மீட்டிங்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம எல்லாம் முடியாது, நம்ம பிள்ளைங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. ஏன் நம்ம பிள்ளைங்களையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் உங்க ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் இந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க, எத்தனை பேரு உயர்கல்வியில சேர்ந்திருக்கிறாங்கங்கிறது டேட்டா அப்பப்ப கேட்டாங்கன்னா, இவங்க ஒ ஒ நான் அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் நம்ம குழந்தைங்கள அத எடுத்துன்னு போணும், அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போணுங்கிற எண்ணம் வரும் சார். பேரண்ட்ஸுக்கும் அந்த அந்த அளவு விழிப்புணர்வு இல்ல. அந்த பேரண்ட்ஸ்க்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நம்ப. இந்த நிச்சயமா மேடம். அ நிச்சயமா நீங்க சொல்ற மாரி வந்து டேட்டா கேட்கும்போது பார்த்தோம்னா வந்து நெறைய பேர் வந்து டேட்டா கேட்டாலும் இது இல்லன்னு சொல்லி போறதுக்கு 0 போட்டு அனுப்புறதுக்கு மக்கள் இருக்காங்கல்ல மேடம். ஆமாங்க சார். அதாவது அதாவது இது வந்து இப்போ நம்ம சண்டே நம்ம வந்து கூடி பேசிட்டு இருக்கோம். இது யாராவது சொல்லி நம்ம பண்றோம் இல்ல. இது வந்து ஒரு ஆர்வமா வந்திருக்கு நம்ம பண்றோம். அதே மாரி தான் இப்போ வந்து அரசு அதிகாரிகள் ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த மாரி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். ஆமா. அவங்களுக்கான நீடு இல்ல. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரையும் நான் குறைய ம். சொல்லல. அதாவது ம். 8 மணி நேரம் நான் வந்து அரசு பணி பண்றேன்னா, அது வந்து அதுக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு ஓகே. நான் என் குடும்பத்தோட ம். இருக்கணும். அது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நாம என்ன பண்ணணும், நம்ம செய்யறது செய்வோம். யாரெல்லாம் அ இணைஞ்சிருக்கோமோ நம்ம இது பிறகு வந்து ஒரு சஜஷன் எழுதுவோம். இது மாரி வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் நீங்க குடுங்க. ஆ ம். இந்த மாரி அமைப்புகள் அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அமைப்புகள் வந்து வந்து ஒருத்தர் 2 பேர் நம்ம இந்த வருஷம் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி செஞ்சிருக்கோம். எங்க பகுதியில இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்க பண்ண போறோம். எங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஒரு ரூ. 5,000 குடுங்க, ஒரு ரூ. ம். 10,000 குடுங்க, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட போறோம்னா, அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அ ஆபீஸ் மூலியமா வந்து அந்த உதவி செய்ய சொல்லி நம்ம சொல்லலாம். அ அது நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்ப நான் ஆக்சுவலா வந்து இளவரசருக்கு அடுத்தவங்க கூட தான் பேசணும்னு நினைச்சேன். நீங்களே பேசிட்டீங்க.
இப்ப இந்த கலசலிங்கம் காலேஜில் படிக்கக்கூடிய ஹியரிங் இம்பேர், இப்ப எங்களுக்கு வந்து ஹியரிங் இம்பேர் பத்தி கூட அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. உண்மையா வந்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் எக்ஸம்ஷனு இப்ப வந்து ஒன் லாங்குவேஜ்ல நீங்க வந்து மேடம் நான் பேசிடுறேன் நான் பேசிடுறேன். அதாவது ஒன் லாங்குவேஜ் எக்ஸம்ஷனுங்கிறது வந்து லாங்குவேஜ் எக்ஸம்ஷனுங்கிறது இப்போ அந்த எல்லாரும் மதர் டங்ல தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு சிலர் ஆங்கில லாங்குவேஜ் படிப்பாங்க. இப்போ ஆங்கில லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா வந்துருது. இப்போ மதர் டங்ல படிக்கக்கூடிய ஒரு ஹியரிங் இம்பேர்டுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. இப்போ நீங்க வந்து இப்போ கலசலிங்கம் காலேஜ்ல கூட வந்து ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்க அந்த டேட்டா என்ன இருந்ததுன்னா கூட நம்ம வந்து வி வில் எக்ஸ்ப்ளோர் ஈவன் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து நம்ம வந்து பயிற்சிக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா கூட ஒரு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் நம்ம போட்டு கூட இந்த பேட்ச்லேயே கூட நம்ம அவங்களை சேர்த்துக்கலாம் மேடம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஒரு லாஸ்ட் 2 பேட்ச் முன்னாடி படித்தவங்களுடைய டேட்டா வாங்க, அந்த பேரண்ட்ஸ் முன்னாடி கூப்பிட்டு வச்சு பேசி அவங்கள வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷில் தான் படித்தான், அவன் இங்கிலீஷை புரிஞ்சுக்குவான். ஏன்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க முடிச்ச பசங்க 2 பேட்ச் 2-3 வருஷத்துக்கு முடிச்ச பேட்ச் 2023, 24, 24, 25 முடிச்ச பேட்சை கூப்பிட்டு அதில் என்ன ஆர்வமாக இருந்தாலும் ஒரு 5 பேர் ஆர்வமாக இருந்தாலும் நம்ம சேர்க்கலாங்க. சேர்த்தோம்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து உடனே நீங்கள் அதுக்கான சோர்ஸ் என்னன்னு பாருங்க. we will work out மேடம். ஓகே, anything else? Any doubts or clarification? ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு 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 தன்னிறைவா இருக்குது, ஆக்சுவலாக ஒரு மனநிறைவா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம வந்து we have explored the various possible ways. நம்ம பேரவை வந்து நம்ம அல்டிமேட்டா வந்து நம்ம இருந்தது பிளான்ல இருந்தது. இப்போ இதுலயும் நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு ரிங்கிள் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கிணத்துல ஒரு கல் போட்டோம்னா சென்ட்ரா விழக்கூடிய கல் வந்து ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு போய் அந்த கரையை சேர்க்கிற மாதிரி, ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ குட்டையிலையோ கொண்டு போய் ஒரு அதிர்வு உருவாக்கும் போது அது ரிங் கொண்டு போற மாதிரி இந்த அதிர்வு வந்து நம்ம சமுதாயத்துல வந்து நிச்சயமா போய் சேரும், தகவல்கள் போய் சேருங்கிறத நம்ம நம்புறோம். இது மூலியமா ஒரு 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னாவே அது வந்து அந்த கிரெடிட் வந்து உங்களை சாரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய நம்ம பேரவைக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெருந்தலைவர் யாரும் இல்லைன்னா இது வந்து ப்ரொசீடிங்ஸ் நானே பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் vote of thanks. vote of thanks வந்து இருக்கிறா சுரேஷ் பிரபாகர் சார் இருந்தாரு இப்ப இல்ல. வெரி குட், வாழ்க வளமுடன். சரிங்க சார். அடுத்து நாம வந்து பகவதி இருக்காரா? பகவதி, ஓகே. பகவதி, நீங்க vote of thanks சொல்லுங்க பகவதி. சார், ஓகே சார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது மாற்றுத்திறனாளி பேரவை மற்றும் தொண்டர்கள் நடத்துகின்ற 177வது வார இடைவெளி கருத்தரங்கம் இன்று மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்றைய கருத்தரங்கை மிக சிறப்பான ஒரு வாரம் எவ்வளவு சிறப்பாக நடக்கின்றதோ அதே போன்று இன்றும் மிக சிறப்பான முறையிலே நமது பாஸ்டர் குழு தலைவர் அவர்கள் நடத்திருந்தார்கள். அதில் கூட்டத்தின் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சி நிரலை திறமையான முறையில் வாசித்து அற்புதமான முறையில் ஆரம்பித்து வைத்த டாக்டர் டி அபிராமி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வான நிகழ்ச்சி நிரலை அற்புதமான முறையில் வாசித்த டாக்டர் டி அபிராமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வாரந்தோறும் சிறப்பான முறையில் வரவேற்புரையை சிறப்பான முறையில் ஒரு ஆள் கூட விடாமல் எல்லோரையும் அற்புதமாக சொல்லி வரவேற்புரை வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஜி மதன்மோகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்று அலுவல் காரணமாக வந்து தலைமை பொறுப்பை ஏற்காவிட்டாலும்
ஆடியோ மூலமாக அந்த எங்க இருக்கிறாரோ அங்கிருந்தே அந்த நிகழ்ச்சி அத்தனையும் கேட்டுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரவையின் தலைவர் மற்றும் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில தலைவர் போற்றுதலுக்குரிய தலைமை ஆடிட்டர் டிஏபி வரதகுட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல் எங்கிருந்தாலும் நம்மை வாரம் வாரம் வாழ்த்தி பேரவையின் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அரிமா டாக்டர் அத்தியண்ணா துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொழில்நுட்ப சேலம் மாவட்டம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்தி மகிழ்கின்றோம். மேலும் இன்றைய சிறப்பு, அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே அவங்க சிறப்பு விருந்தினர், எப்போதுமே நமக்கு சிறப்பு விருந்தினர், 24/7 மாற்றுத்திறனாளிகள் நலனில் தன்னை அர்ப்பணித்து முழு நேரமாக இயங்கி வருகின்ற முன்னிலை வைத்து நம்ம தருகின்ற பத்மஸ்ரீ ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆடிட்டர் சங்கரராமன் ஐயா அவர்களுக்கும் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி அவர்கள் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்கி வணங்கி மகிழ்கிறோம். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது தலைவர் அவர்கள் வெளியிருந்து 176 வாரங்களும் வெளியே இருந்து ஆட்கள் இருந்தாங்க. எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதன்மையான பல கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்ற 24/7 என்று சொல்வார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னை அர்ப்பணித்த அத்துணை மாற்றுத்திறனாளி வாழ்வில் ஒளியேறிட வேண்டும் என்று பாடுபட்டு வரும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பணி நிச்சயம் பயிற்சிக்கு வாரீர், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொல்வார்கள். அதே போல பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவக்கப்பட்டுள்ள அந்த பயிற்சிக்கு வந்து சேர்ந்து அத்துணை பேரும் பணியை பெற்று அனைவரும் அரசு அதிகாரிகளாகிற அற்புதமான பல கருத்துக்களை தெரிவித்து நம்மிடையே உரையாற்றினார்கள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்று சிறப்புடன் உரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சிதம்பரம் பேராசிரியர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது உடம்புதான் அங்க இருக்கு, உயிர் பூரா தமிழ்நாட்டு மேலதான். ஏன்னா அவர் பணியின் நிமித்தமாக கர்நாடகாவில் இருந்தாலும் தனது தாய் மண்ணான தமிழ்நாட்டை நினைத்து இங்குள்ள மாற்றுத்திறனாளி நலனுக்காக போராடி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கனக சபாபதி சார் அவர்களுக்கு அவர்கள் பேங்க் பயிற்சி, அந்த கவர்மெண்ட் ஜாப் எப்படிலாம் இது பண்ணலாம் அந்த பயிற்சி பத்தி பேசினார்கள். கவர்மெண்ட் ஜாப் வாங்குறத பத்தி, அந்த பேங்க் எக்ஸாம் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த ஸ்டூடெண்ட் அந்த விஷயங்களை பத்தி பேசினாங்க. ரொம்ப அருமையான உரை. அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஐயா, நீங்கள் பிற மாநிலத்தில் இருந்தாலும் எங்களுக்காக பாடுபட்டு வரும் உங்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வணங்கி மகிழ்கிறோம். அடுத்தபடியாக இன்று நன்றியுரை ஆற்ற வேண்டிய பாசத்திற்குரிய பேரவை மற்றும் தொண்டர்கள் வழக்கறிஞர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள் இன்று பணியின் காரணமாக வெளியிருப்பதால் வர முடியவில்லை. அவர்கள் நகைச்சுவையோடு அத்தனை பேருக்கும் நன்றி கூறுவார்கள். வர முடியாவிட்டாலும் ஆடியோ நமது ஆன்லைன் மூலம் அங்கிருந்தே கேட்டு நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு வரை சைகை மொழியில் மொழிபெயர்த்து அத்துணை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தகவல்களை அறிந்து கொள்ள உதவி வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி டாக்டர் ஜே அபிராமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சிவகாமி சுந்தரி சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி அத்துணையும் ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் வழியாக உதவிக்கர வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அமர் சேவா சங்கத்தினுடைய ஒளிப்பதிவு குழுவினருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை பெரியோர்களையும் வழங்கி நன்றி கூறி மகிழ்கிறோம். தகவல்களை உடனடியாக தந்து கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இளங்கோவன் சார் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தினை தெரிவிக்கிறோம். கோபிநாத் சார், தீபகுமார் குப்தா சார் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பேரவையினுடைய தலைவர்கள் அத்துணை பேரை ஒவ்வொரு பேரையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால்
காலத்தின் அருமை கருதி அத்துணை பேரையும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரையும் மலர்மன்னன் என்கிற புஷ்பராஜ், மேலும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தலைவர்கள், வீல் சேர் ட்ரஸ்ட் தலைவர் அருமை சகோதரர் வசந்தகுமார் மற்றும் என்னை இந்த பேரவைக்கு அறிமுகப்படுத்தி சிறப்பான முறையில் நமது பேரவையின் வளர்ச்சி திட்டங்களில் பங்கு பெற வைத்து திருநெல்வேலி மாவட்டத்தை இன்று சிறந்த முறையில் உதவி கருத்தை நடத்தி என்னுடன் இணைந்து உதவி வருகின்ற அருமை சகோதரர் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நாமக்கல் வேணுகோபால் மற்றும் இன்னும் பல தலைவர்கள் அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும். 1 மணி நேரம் வேணும், தயவு செய்து காலம் கருதி சொல்ல முடியவில்லை. அத்தனை தலைவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வரும் வாரங்களில் 200வது வெற்றி விழாவையே நாம் கொண்டாட இருக்கிறோம். 250வது வாரம், 500வது வாரம் என தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. எனவே மாற்றுத்திறனாளிகள் அத்துணை பேரும் அருமையானது ஒரு பேரவையிலே கைகோர்த்து இந்த பயிற்சி வகுப்புகள் அத்தனையிலும் சேர்ந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் உலகத்திலேயே முதன்முறையாக செய்திருக்கின்ற இந்த கின்னஸ் சாதனையில் இணைந்து நாம் முதலடியாக பணியினை பெற்று மாற்றுத்திறனாளிகளால் முடியும் என்று நாம் நமது பேரவையின் ஒவ்வொரு செயலுக்கும் கை கொடுப்பதால் நமது பேரவை கின்னஸ் புஸ்தகத்தில் இடம்பெறுவது மிக குறுகிய காலத்தில் என்பதை தெரிவித்து வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் நம்மை சேரும். இந்த நிகழ்வை சிறப்பாக அனைவரும் கலந்து கொள்ளவும், வெற்றிகரமாக 177 வாரங்களை நடத்தவும் சிறப்பாக உதவி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி, கலந்த அத்துணை தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, பெயர் சொல்லாத நண்பர்கள் தயவு செய்து மன்னித்து விடவும், காலத்தின் அருமை கருதி சொல்ல முடியவில்லை. கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என நன்றி இழந்த வணக்கத்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி பகவதிகுமார். தேங்க்ஸ் ஃபார் ஆல். மற்றவங்க அப்படியே கிளம்பலாம். ஒரு 5 minutes வந்து ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் த ஜியோ 151 டீமோட கெஸ்ட் ஃபேக்கல்டி இருக்கிறவங்க மற்ற வேறு யாராவது அந்த ஜியோ 151 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் பி ஆன்லைன். வில் டிஸ்கஸ். அதர்ஸ் கேன் டிஸ்போஸ். மற்றவங்களாம் நீங்கள் இதில் வந்து கிளம்பலாம். மீட்டிங் முடிஞ்சது. இந்த வாராந்திர இணையவழி 177 வார இணையவழி கருத்தரங்கு முடிஞ்சது. நீங்கள் யூ கேன் டிஸ்பர்ஸ். கோபி, just for 5 to 10 minutes, Gopi, I want to discuss with the team. ஜியோ 151 வந்து போன வாரம் சென்னை போயிட்டு வந்தாங்க, அவங்களோட I want to discuss. Kindly bear with us for 10 more minutes. Okay, sir. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? மோகனாம்பாள், பகவதிகுமார், தென் ராதாகிருஷ்ணன். இல்ல மற்றவங்க எல்லாம் கிளம்பட்டும். இவங்க மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அன்மியூட் அண்ட் டெல் யுவர் நேம் ப்ளீஸ். சார் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன். ஓகே. கோவிந்தராஜன் வந்தவாசி. ஓகே, கோவிந்தராஜன். So only 5. நான் இருக்கேன் சார். ஓ, மதன் சார் இஸ் தேர். ஓகே. நானும் இருக்கேன். இளங்கோ சார். ஓகே. இளங்கோ சார், நீங்களாம் எப்படி சார் மீட்டிங் நடக்கும்? ஓகே. இளங்கோ சார், மதன் சார், சவா சார், கோபி, இவங்கெல்லாம் எல்லாமே வந்து மீட்டிங்கே என்னால் நடத்த முடியாது. ஓகே, குட், ஃபைன். சரி, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க மோகனாம்பாள்? இப்போ வந்து நீங்கள் நேற்று என்கிட்ட பேசுனது பிரகாரம் என் மைண்டுக்கு வரது நான் சொல்லிடுறேன். தகவல்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காதுக்கு வரும்போது இனிமையாக தான் இருக்குது. ஆனால் அது எப்போ மெட்லைஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு. நான் என்ன வாட் ஐ பர்சனலி ஃபீல், இப்போ அவங்க மேடம் சொன்னதெல்லாம் உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்ட விஷயங்கள் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் அது கூடிய விரைவில் நடக்கணும். அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்ன கேட்டிங்கன்னா, என்னைக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை வாங்கணும். இப்போ ஏற்கனவே நாளைக்கு செப்டம்பர் 1, சரிங்களா? இப்போ செப்டம்பரில் தான் நம்ம பண்ணணும். இதுக்கிடையில் ஏதாச்சும் அமைப்புகள் எதாச்சும் போராட்டம் தெரிவிச்சிருக்காங்களா?
ஏதோ இன்னைக்கு சார் நாளைக்கு ஏதோ அப்படிலாம் ஒரு நியூஸ் இல்லைங்க சார். மாற்றுத்திறனாளி அமைப்புல இருந்து எந்த போராட்டம்லாம் கிடையவே கிடையாதுங்க சார். நம்மளே இல்ல இல்ல ரிக்வெஸ்ட் தான் சார் பண்றோம். நம்ம போராட்டத்துக்கு போக கூடாது இல்லைங்க சார். இல்லம்மா நாளைக்கு ஏதோ ஒரு ம். பார்வையற்ற சகோதரர்கள் ஏதோ போராட்டத்துக்கு ஏதோ அறிவிச்சிருக்காங்க போல தெரியுது. அது ஒரு ஒரு தகவல் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்ல இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் நானு. ஓகே. அது அது அவங்க சரிங்க. பண்ணும். அது அவங்க பண்றது ஓகே. அது ஒரு விஷயம். இப்ப சரிங்க சார். என்னன்னா, இப்போ வந்து மேடம் சொன்ன மாரி அந்த விஷயங்கள வந்து ஃபைல்ல ஃபாலோ பண்ணணும். சரிங்க இப்ப சார். போன வாரம் போயிட்டு வந்தீங்க இல்லையா? நான் இதே மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டு அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க? எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க மேடம்? சார் ஆக்சுவலி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சார், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி கொரிஸ் போட்டு வந்துருச்சுங்க சார். அதாவது என்ன கிரைட்டீரியால வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிஎன்பிஎஸ்சிக்கும் அனுப்பிட்டு எப்படி செலக்ட் பண்ணணும் அதுல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம். அதே அது மாதிரி ஃபைல் டிஆர்பில போயிடுச்சாம்மா? இருக்கிறவங்கன்னா நாங்க அந்த காலேஜ் எட் எஜுகேஷன். இருமா. அவங்கள எப்படி அந்த செலக்ட் பண்ணணும், என்ன கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க சார். அதெல்லாம் வந்துருச்சாங்க சார். இல்ல வந்துருச்சுமா. எம்ஆர்பிக்கு மட்டும் வெயிட் பண்றதா மேடம் சொன்னாங்களாம் சார். இருமா. அது வந்துருச்சு. இப்ப அதுக்கான கொரிஸ் இவங்கள போட்டு அனுப்பணும் இல்லையா? இல்லைங்க சார். அதாவது வந்து நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி லிஸ்ட் குடுக்கவும் அவங்க கேட்டிருப்பாங்க போல. டிஆர்பியும் டிஎன்பிஎஸ்சியும் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. நம்ம நம்ம மாற்றுத்திறனாளி துறையில இருந்து. ஏன்னா இவங்க டக்குன்னு என்ன என்ன கிரைட்டீரியா வச்சு இவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல. அதுக்காக அதாம்மா. இப்ப அவங்கள்ட்ட வந்து இருந்து டிஆர்பிலயோ அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இல்லம்மா. இப்ப டிஆர்பில வந்து நீங்க வந்து ஓகே இது வந்து நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபைல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிரந்தரம் பண்ணுங்க. ஆனா ஆமாங்க சார். நிரந்தரத்த வந்து என்ன கிரைட்டீரியா வச்சு நீங்க நிரந்தரம் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கமிஷனர் அதான் சார் செக்ரட்டரி டிஆர்பில வந்து என்ன சொன்னாங்களான்னா சார், நீங்க வந்து பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுத்துறலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே அனுப்பிட்டாங்களாம் சார். அக்செப்டன்ஸ் வந்து மதுமதி மேடம் நம்ம இவங்க செக்ரட்டரி மேடத்துக்கு வந்துருச்சுங்களாம் சார். எம்ஆர்பிக்காக வெயிட்டிங்ல இருக்குது. இன்னைக்கு வந்து வந்துரும்னு சொல்லிட்டு இவங்க போன அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை போன அன்னைக்கு அண்டர் செக்ரட்டரி செந்தில் சார கூட கேளுங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருப்பாங்க போலங்க சார். சரி ஓகே. வெரி குட். சோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ சரிங்க சார். வாட் we are discussing here try to keep it confidential to all of you. இது வந்து தயவுசெய்து வெளியில யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து எதுவுமே இல்ல உங்களுக்கு சொல்லமா மற்றவங்களுக்கு சொல்றேன். நீங்க எனக்கு சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ வந்து மேடம் ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அண்டர் செக்ரட்டரியை கூட கேளுங்க சொன்னதுனால இப்போ இந்த வாரம் போயிட்டு மேடத்தை பார்க்க வேண்டியது இல்லை. அண்டர் செக்ரட்டரி நாங்க பார்த்து அந்த ஃபைல் எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். ஏன்னா இப்போ வந்து அண்டர் செக்ரட்டரி போன வாரம் நாங்கள் வந்திருந்தோம், செக்ரட்டரி பார்த்தோம், சொல்லியிருக்கிறாங்க அந்த எங்க இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்களோட ஒரு ரேப்போ பண்ணி அந்த அந்த அதன் மூலியமா அந்த ஃபைல் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் அது போயிடுச்சுன்னா நம்பர் வாங்கணும். ஃபைலுடைய நம்பரு எங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறத வாங்கி அங்க வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நமக்கு தெரியும் அது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் பார்த்தோம்னா வந்து இந்த ஃபைல் பின்னாடி போனால் ஒழிய அந்த ஃபைல் வந்து ஒரு முழுமை பெறாது. அப்ப அதுக்கு வந்து நீங்க ஆட்கள் யாராச்சும் வந்து போன வாரம் போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களே வந்து அத்தனை பேர் போக வேண்டாம் இந்த வாரம். 4 பேர் போக வேண்டாம். ஒருத்தர் 2 பேர் மட்டும் இப்போ சேட்டு முடிஞ்சவங்களும் சேட்டு கூட போயிட்டு வரணும். தப்பு கிடையாது. சேட்டு கூட போயிட்டு அவர் போயிட்டு அந்த அண்டர் செக்ரட்டரியை பார்த்து சேட்டு இருக்காரா அப்ப அங்க மீட்டிங்ல இருக்காரா? சார் சேட்டு சார் வரலங்க சார். வரல போலங்க சார். என்னன்னு தெரியல. சரிங்க சார். ராதாகிருஷ்ணன் சார் இருக்காருங்க சார். ஓகே. ஏன் ராதாகிருஷ்ணன் சார் இங்கிருந்துல போனோம், ஒரு புதுக்கோட்டையில இருந்துல போனோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் போயிடுறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க ராதாகிருஷ்ணன் சார், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் வந்து புதன் வியாழன்ல நீங்க வந்து போயிட்டு வந்து அண்டர் செக்ரட்டரியை பாருங்க. ஓகே சார். சரிங்களா? அண்டர் செக்ரட்டரி வந்து நம்பர் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் நம்பர் இருந்தாலும் இப்போ நான் வரேன் சார்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இது மாதிரி வந்து போன வாரம் செக்ரட்டரி பார்த்தேன் சார், உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க, நான் பர்சனலாக வரணும் சார் சொல்லுங்க. இருப்பாருன்னு கேட்டுட்டு நான் போயிட்டு அந்த வந்து இப்போ அண்டர் செக்ரட்டரி போய் அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்கணும். சரிங்களா? நான் ஃபோன்லேயே சொல்றேன்னால ஃபோன்ல சொன்னா வேலை கேட்காது சார். சரிங்களா? வந்து ஆமா என் பர்சனலாக போயிட்டு அது என்னங்கிற ஃபைல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் உடனே என்னைக்கு போய் டேட்டு ஃபைல் நம்பர் அவங்க ஃபைல் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபைல் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்வத்துல வந்துருவோம். அதனால அந்த 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 ஃபைல் நம்பர் டேட் வாங்கிட்டு அது வாங்கினது நான் அடுத்த நாளுக்கு என்ன பண்ண முடியும். வேற டிஸ்டர்பன்ஸா இருக்கு போன.
யாரோட ஃபோன் அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? Can you mute your device please? மியூட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல் நீங்க பார்க்கணும் சார். நீங்க அது பார்த்த ஃபைல் நம்பர் வாங்குங்க. வாங்கிட்டு என்ன சொல்லுங்க, நம்ம உடனே அடுத்த நடவடிக்கை நான் பார்க்கணும். சரிங்களா? ஆமா, இதுதான் நம்ம இந்த வாரம் பண்ணணும். இந்த 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 3-4 வாரம் தொடர்ந்து இந்த வாரம் யாராவது ஒருத்தர் போறது வச்சுக்கோங்க ராதாகிருஷ்ணன் சார். போனாதான் அதோடைய டெவலப்மெண்ட் தெரியும். இன்கேஸ் அந்த ஃபைல் மூவ்மெண்ட்டே இல்லை, அது மாதிரி ஃபைலே இல்லைன்னா உடனே செக்ரட்டரி கிட்ட போயிடுங்க. ஓகே சார். புரியுதுங்களா? அது என்ன சொல்றான்னு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்லைன்னா மேடம் போல் போன வாரம் வந்துட்டு போனோம் மேடம், அந்த வாரம் வந்து உங்களை பார்க்கலாம் வந்தோம் மேடம், ஃபைலுடைய நிலைமை என்ன தெரிஞ்சுக்கலாம் வந்தோம் மேடம் சொல்லுங்க. அவங்கள கூட கேட்டு சொல்லட்டும். சரிங்களா? இது வந்து அங்க அண்டர் செக்ரட்டரி போய் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க போனா போதும். சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஸோ என்னங்கிறது நம்ம அடுத்த கட்ட நம்ம பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூ ராதாகிருஷ்ணன். தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க எல்லாம் போயிட்டு வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா திங்ஸ் வில் மெட்டீரியலைஸ். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க சார். டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பிரியதர்ஷினி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மியூட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட்ல நேற்று ஒரு பொண்ணு என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஐடிஎஸ்பி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போயிருக்கா சார். இன்னொரு விஷயமாட்டு அப்ப அன்னைக்கு ஆன்லைன்ல பதிவு சொன்னீங்களே எக்ஸல் இதுல நாங்க பாய்க்கிட்டோம் சார். எங்களுக்கு எப்ப கிடைக்கும் இதுல இல்ல, நீங்க ட்ரெஸ்ஸரி போல சம்பளம் வாங்கல. உங்களை மாதிரி ஐடிஎஸ்பி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் எல்லாம் கிடையாது. ப்ராஜெக்ட் ஒப்பளிக்கப்பட்ட போஸ்ட்ல உள்ளவங்க மாதிரி தான் ஒன்று பழைய கதையை கொண்டு வராங்க சார். ஆனா அதுக்கு ஒரு தனி ஜீவோ போட்டு வந்துக்கலாம். அதுல எங்க பேரு பகவத்குமார் சார் பேரு, முத்துச்செல்வன், நாங்க தமிழ்நாட்டுல 3 பேர் இருப்போம், எங்க பேரும் வந்திருக்குன்னு சொல்லல. அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி செக்ஷன் 8 சொல்லிருக்காங்க பாத்தீங்களா சார். பகவதி நீங்க அப்போ அங்க போய் உட்காருங்க. நீங்க உங்க ஃபைல் ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துட்டு அங்க சொல்லுங்க. நம்ம வந்து we don't want delay. சரிங்களா? ஒவ்வொரு தகவல் சொல்றாங்கன்னா நீ டோன்ட் வெயிட். நீங்க அங்க போய் என்னதாங்கிறது உங்க ஃபைல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவங்க ஃபைல் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்னங்க தான் டிசைட் பண்ணிக்குவோம். சரிங்களா? சார் இந்த வாரம் மட்டும் இந்த ராமகிருஷ்ணன் சார் போறாங்கல்ல, அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லி பார்க்க சொல்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு மேல நான் போயிடுறேன் சார். எனக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு யாருங்க இருப்பாங்க? இல்ல திங்கக்கிழமை அது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார், எக்ஸாம் டியூட்டி. ஸோ ஓகே, உங்க இஷ்டம் தான் அது. நீங்க பாருங்க. ஓகே சார். வணக்கம் சார். சார் அக்பர் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? அக்பர் நல்லா இருக்காங்க அக்பர். சொல்லுங்க அக்பர். சார் தேங்க்யூ சார். நம்ம டாக்டர் அப்ராக்கு நல்லா லீட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க லெட்டர் இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கீங்களாமே? ஓகே. ஆமா அக்பர். ஆமா சார். ஸோ அது நீங்க பர்சனலா நான் ஃபோன் பண்றேன். எப்படி லீட் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், டீட்டெயிலா சொல்லியிருக்கோம் அக்பர். அது நல்ல கிராஸ்பிங் இருக்கு, அவங்க பண்றாங்க. இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம வேணா பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அக்பர். இன்னைக்கு என்ன மீட்டிங் காணோம் ஆளு நீங்க? இன்னைக்கு சும்மா வேற ஒரு விஷயமா மீட்டிங்ல இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து ஜாயின் பண்ணேன் சார். சூப்பர். ஓகே தேங்க்யூ. ஓகே, so we'll wind up the meeting. சார் மோகனாம்பாள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மோகனாம்பாள். சார் ஓகே சார், நான் பேசிட்டேன் சார். பேசுங்க சார். புரியலமா? இல்ல சார், லெட்டர் கன்வே பண்ணேன் சார். மெசேஜை கன்வே பண்ணிட்டேன். ஓகேங்க சார். நன்றிமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நடப்பால் நல்லது நடக்கும். நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இடையில என்னன்னா ஃபோன் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் இளங்கோவன் சார். தேங்க்ஸ் மதன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் கோபி.